Today we are going to learn the first lesson, the electrostatics. Okay, wow. Physics la majority of the physics is about electromagnetism. இன்னைக்கு பார்க்குற மேஜர் அச்சீவ்மெண்ட் இன் ஃபிசிக்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ மேக்னட்டிசம் சார்ந்தது தான். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இது ரெண்டையும் இன்வால்வ் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்குற ஜெனரேட்டர்ஸ், மோட்டர்ஸ், ஆல் சார்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இதனுடைய டிஸ்கவரியிலேருந்து தான் கண்டுபிடிச்சது. 12th ஃபர்ஸ்ட் வால்யூம் பூரா எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பற்றி தான் படிக்க போகிறீங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிசம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பற்றி படித்து முடிச்சுட்டு, அப்புறம் மேக்னட்டிசம் பற்றி படித்து முடிச்சுட்டு, அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கான்செப்ட்ஸ் பற்றி படிப்பீங்க ஃபர்ஸ்ட் வால்யூமில். ஸோ எலக்ட்ரிசிட்டியை பற்றி படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, அதாவது சார்ஜஸை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாக படிக்க போகிறோம். அப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பற்றி படிக்க போகிறோம். சார்ஜஸ்னால் என்னங்க சார், இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐநோ ஒரு ஃபெமிலியர் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க சின்ன வயசில். ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்கள் இப்படி எடுத்துருக்கிறீங்க. இஃப் யூ ரப் இட் இன் யுவர் ஹெட் லாங் enough பண்ணிவிட்டு பேப்பர் கிட்ட கொண்டு வரும்போது did you see it starts to attract இல்லையா? So how does this happen? ஸோ இது இன்னும் பல விஷயங்கள் வந்து நம்ம இதிலேருந்து படிக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த லெசன். ஓகே, சார்ஜஸை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட் படிக்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் இஸ் சார்ஜஸ். ஓகே, பிஃபோர் ஐ கோ எனி ஃபர்தர், என்னுடைய இந்த டுட்டோரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெசன் தரவாக புரியணும்னா என்னுடைய வெக்டர் லெசன்ஸ் எல்லாமே தரவு பண்ணிட்டு வாங்க. ஒன்லி தென் யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகேவா? சரி, சார்ஜஸ் பற்றி படிக்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ஆட்டம்ஸ் கண்டைன்ஸ் ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்னு படிச்சிருப்போம். ஸோ ப்ரோட்டான் இஸ் வித்தின் த நியூக்ளியஸ். இது வந்து பாப்புலர் அட்டாமிக் மாடல் வச்சு சொல்கிறேன். ப்ரோட்டான்ஸ் இஸ் கண்டைன்ட் வித்தின் த நியூக்ளியஸ். அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ப்ரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து அடுத்த கொஷின் வந்து இன் எனி ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார்ஜ் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜும் சார்ஜ் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜும் வந்து ஈக்குவல், சார்ஜுடைய மேக்னிடியூட் வந்து ஈக்குவல்ன்றதுனால, சார்ஜுடைய மேக்னிடியூட் ஈக்குவல்ன்றதுனால ஒரு ஆட்டம் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி நியூட்ரல்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி நியூட்ரல்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு முன்னாடி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் சார்ஜ் மீன்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து 2 கிலோகிராம் இருக்குது, 3 கிலோகிராம் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாஸ் போலவே ஒரு பாடிக்கும் சார்ஜுன்னு இன்னொரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ மாஸ் எவ்வளோன்னு சொல்லும் மாதிரி நீ சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லலாம். அந்த சார்ஜுங்கிறது என்ன அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா, ஓகே, இப்போ புரோட்டான் வந்து ஒரு பார்ட்டிக்கல். ஓகேவா? இது வந்து புரோட்டான் எடுத்துக்கிறேன். எலக்ட்ரான் வந்து அதர் பார்ட்டிக்கல். எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்குது, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் படிச்சிருப்பீங்க. புரோட்டானுக்கு மாஸ் இருக்குது. இது போல் இதுக்கும் சார்ஜுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் சார்ஜுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. இந்த சார்ஜும் ஆப்போசிட் டைப் ஆஃப் சார்ஜஸ்ன்றதுனால ரெண்டும் சேர்த்து, இது வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி திஸ் இஸ் நியூட்ரல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்னுடைய ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு மாஸ் நீ குறிப்பிடலாம். ஒரு 100 கிலோகிராம் நீ சொல்கிறேன்னா என்னுடைய பாடிக்கு நீ 100 கிலோகிராம் மாஸ் சொல்கிறீன்னா
எனக்கு சார்ஜும் குறிப்பிடலாம். என்னுடைய சார்ஜ் வந்து நியூட்ரல் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்கிட்ட சார்ஜே இல்லைன்னு இல்லை, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கிறதுனால என்னுடைய நெட் சார்ஜ் வந்து 0ன்னு சொல்கிறோம். இன்கேஸ் என்னுடைய பாடியில் இருக்கிற ஆட்டமில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோன்னா மோர் பாசிட்டிவ் தென் நெகட்டிவ். இல்லை, எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜை ரிமூவ் பண்ணிட்டோன்னா என்னுடைய பாடியில் மோர் பாசிட்டிவ் தேன் நெகட்டிவ் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து என்னுடைய பாடி இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்கிறோம். இதே மாதிரி என்னுடைய பாடிக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மோர் நெகட்டிவ் தேன் பாசிட்டிவ் இல்லையா, என்னுடைய பாடி இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்கிறோம். சார்ஜை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சார்ஜுன்றது வந்து ஒரு ஆட்டமுக்கு ஒரு பார்ட்டிக்கிளுக்கு இன்டென்சிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னுடைய ஹோல் பாடிக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் எனக்கு மாஸும் சொல்லலாம், சார்ஜும் சொல்லலாம். அதே மாதிரி அட்டாமிக் லெவலில் என்னுடைய பாடியை நீ பிரேக் டவுன் பண்ணி போனீங்கன்னா ஆட்டம்ஸ் வரைக்கும் போகலாம். அந்த அட்டாமிக் லெவல்லையும் என்னுடைய பாடிக்கு என்னுடைய பாடியில் இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு என்ன சொல்லலாம், சார்ஜஸ் சொல்லலாம். ஸோ புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், ரெண்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூடாக இருக்கிறதுனால நெட் சார்ஜ் வந்து 0. ஸோ அந்த மாதிரி பல மில்லியன் ஆட்டம் சேர்ந்து நான் கம்ப்ரைஸ் ஆகிருக்கிறதுனால எல்லா ஆட்டமும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி நியூட்ரலாக இருக்கிறதுனால ஹோல் நெட் பாடி என்னுடைய சார்ஜ் என்னென்னா நான் 0ன்னு சொல்லுவேன். ஆனால் என்னுடைய பாடிக்குள்ளே ஒரே ஒரு புரோட்டான் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா மை பாடி இஸ் லெஃப்ட் வித் மோர் நெகட்டிவ் தென் பாசிட்டிவ். அப்போ வந்து நான் நெகட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லலாம். இன்கேஸ் புரோட்டானை ரிமூவ் பண்ண முடியாது, எலக்ட்ரானை மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஐ வில் கெட் டு தட். புரோட்டானை எப்படி ரிமூவ் பண்ணுறது அந்த கான்செப்ட்லாம் அப்புறம் வரலாம். எலக்ட்ரானை தான் நான் ரிமூவ் பண்ண முடியும். எலக்ட்ரானை என்னுடைய பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மோர் பாசிட்டிவ் இருக்குமா? ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக 2 புரோட்டான் இருக்குது, 2 எலக்ட்ரான் இருக்குன்னு வைங்க என்னுடைய ஆட்டமில். அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டா 2 புரோட்டான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் மோர் தென் நெகட்டிவ் சார்ஜ்ன்றதுனால என்னுடைய பாடி பாசிட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லலாம். இப்போ 2 புரோட்டான் 3 எலக்ட்ரான் கொடுத்தா நெகட்டிவ் சார்ஜஸ் மோர், அப்போ என்னுடைய பாடி வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்னு சொல்கிறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். Before I go into these things, let's go எக்ஸ்பெரிமெண்டலாக இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. க்ரீக்கில் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். க்ரீக்ஸ் வந்து ஆம்பருங்கிற ஒரு டைப் ஆஃப் மெட்டல் வந்து ஆம்பர்ன்றது வந்து மெட்டல் இல்லை, ஆம்பர்ன்றது ஒரு டிரான்ஸ்லூசன்ட் லிக்விட், அதாவது கம் மாதிரி இருக்கும். அந்த டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் வந்து அந்த காஞ்சி போன கம் இருக்கு இல்லையா, மரத்துலேருந்து ஒழுகுது இல்லையா, கோந்து அந்த மாதிரி இருக்கும். அந்த டிரான்ஸ்லூசன்ட் ஆம்பரை வந்து அந்த டிரான்ஸ்லூசன்ட் அந்த கலரில் இருக்கும். டிரான்ஸ்லூசன்னா யூ கேன் சீ த்ரூ இட் இல்லையா, ஒப்பேக்னா பார்க்க முடியாது, டிரான்ஸ்லூசன்னா யூ கேன் சீ த்ரூ இட். அந்த ஆம்பரை வென் ரப்டு வித் ஃபர், ஏதோ ஒரு அனிமல் ஃபர் அப்படின்னா ஷீப்போடைய ஸ்கின்னோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்கின்னோட நீ ரப் பண்ணும்போது அந்த ஆம்பர் வந்து ஒரு ஸ்பெஷல் மேஜிக் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறதா அவங்க அஷ்யூம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா இட் டென்ஸ் டு அட்ராக்ட் லாட் ஆஃப் அதர் டஸ்ட்டோ இல்லை சின்ன சின்ன லீஃபோ அது வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அதே ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இப்போவும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்கேலை எடுத்து தரையில் நம்ம பண்ணும்போது சின்ன சின்ன பேப்பரை அது வந்து அட்ராக்ட் பண்ண முடியுது. ஸோ இதை வச்சு ஆம்பருக்கு அந்த கண்டுபிடிக்கும் போது ஆம்பருக்கு ஏதோ ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு முதல்ல நினச்சாங்க. லேட்டர் தே டிஸ்கவர்டு வந்து ஆம்பர் மட்டும் இல்லை, இன்னும் செர்டைன் திங்ஸ் வந்து லைக் ரப்பர், கிளாஸ் இது எல்லாமே சூட்டபிள் மெட்டீரியலில் ரப் பண்ணும்போது, சில்க்லேயோ இல்லை ஏதோ ஒன்று ரப் பண்ணும்போது இட் எக்ஸிபிட்ஸ் தட் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி எதையோ ஒன்று போய் அட்ராக்ட் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரப்பரை எடுத்து திஸ் இஸ் ரப்பர், ஒரு ரப்பருடைய ராடுன்னு எடுத்துக்கோங்க. ரப்பருடைய ராடை எடுத்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எப்படி சார்ஜை கண்டுபிடிச்சாங்கன்றத சொல்ல வரேன் நான். இதை முன்ன கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனோட கன்ஃபியூஸ் ஆகிக்காத. ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க, ரப்பரை எடுத்து ஒரு ஷூட்டபிள் மெட்டீரியலோட அவங்க ரப் பண்ணிக்கிட்ட உடனே அதை கொண்டு போய் ஹேங் பண்ணி தொங்க விட்டாங்க. அதாவது ஒரு பீமில் அதை கட்டி ஒரு ரப்பரை மட்டும் ரப்பர் நல்லா உரசிட்டு கட்டி விட்டாங்க. ஓகேவா, அது வரைக்கும் சார்ஜ் இதெல்லாம் என்னன்னு யாருக்குமே தெரியல. ஸோ ரப்பர் வந்து என்ன பண்ணுதுன்னா, நல்ல ஒரு மெட்டீரியலில் உரசினீங்கன்னா சின்ன சின்ன துகள்கள் ஆஃப் தூசு ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து அது ஒட்டிக்கிறதா அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதை தொங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு ரப்பர்
அதே மாதிரி பண்ணிவிட்டு இது பக்கத்தில் கொண்டு போனாங்க. இது பக்கத்தில் கொண்டு போகும்போது என்ன பண்ணுச்சுன்னா இந்த ரப்பரை அது தள்ளி விட்டுச்சு. ஸோ தே அப்சர்வ்டு என்ன இங்கே பண்ணாங்கன்னா ரிப்பல்ஷன் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது ரெண்டையும் கொண்டு போகும்போது ரெண்டுமே விலகி ஓடுறத கண்டுபிடிச்சாங்க. அடுத்து அதே மாதிரி கிளாஸை எடுத்து இதே மாதிரி சார்ஜ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ வேர்டு இட்ஸ் டூ குயிக்லி டு யூஸ் தட் வேர்டு அகெயின் தே யூஸ். ஒரு கிளாஸ் ராடை எடுத்து இதே மாதிரி ரப் பண்ணி கிளாஸ் ராட் எடுத்து இதே மாதிரி ரப் பண்ணி அதை வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு கிளாஸ் ராட் கொடுத்தும்போது அது வந்து ரிப்பல்ஷன் வந்தது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு ரப்பரை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கும்போது கிளாஸ் ராடும் ரப்பரும் அட்ராக்ட் பண்ணுச்சு. இதில் நீ நோட் பண்ண வேண்டியது என்னென்னா தே டூ த சேம் ப்ராசஸ். ரப்பரை எடுத்து ரப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ரப்பரை எடுத்து பக்கத்தில் வைக்கும்போது ரிப்பல்ஷன் கிடச்சிது. அதே மாதிரி கிளாஸ் ராடை ரப் பண்ணி பார்த்தாங்க. கிளாஸ் ராடை ரப் பண்ணி இன்னொரு கிளாஸ் ராட் வைக்கும்போது அதே ரிப்பல்ஷன் கிடச்சிது. ஆனால் கிளாஸ் ராடையும் ரப்பரையும் வைக்கும்போது அது வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதையெல்லாம் வச்சு இவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. ரப்பரை ரப் பண்ணும்போது இட் இஸ் சார்ஜ்டு, அது வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா அந்த சார்ஜ் வந்து ஒரு டைப்பில் இருக்குது. நெகட்டிவ் நம்ம வச்சுக்கிட்டோன்னா இதுவும் வந்து நெகட்டிவ் இருக்குது. ஸோ நெகட்டிவும் சேரும்போது இட் டென்ஸ் டு ரிப்பல். கிளாஸ் ராடை வேற ஒரு சூட்டபிள் மெட்டீரியலில் ரப் பண்ணும்போது இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். இன்னொரு பாசிட்டிவ் கிளாஸ் ராடை நீ கொண்டு வந்து வைக்கும்போது இட் டென்ஸ் டு ரிப்பல். ஆனால் நெகட்டிவ் இதை கொண்டு வந்து வைக்கும்போது இட் டென்ஸ் டு அட்ராக்ட். ஸோ இதிலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்தாங்கன்னா எ மெட்டீரியல் கேன் பி சார்ஜ்டு பை ரப்பிங் இட் வித் அ சூட்டபிள் மெட்டீரியல். எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் செர்டைன் மெட்டீரியல்ஸ் கேன் பி சார்ஜ்டு by rubbing it with a suitable மெட்டீரியலோட ரப் பண்ணும்போது இட் பிகம்ஸ் சார்ஜ்டுன்னு சொன்னாங்க. அந்த சார்ஜ் வந்து கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ் சொன்னாங்க. ஒன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு சொன்னாங்க, அனதர் ஒன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிப்பல் ஈச் அதர். Positive and positive repel each other, but negative and positive attract each other. ஓகே, இந்த ஃபினாமினா அப்சர்வ் பண்ணி சார்ஜஸ் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணாங்க, பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை எடுத்து ரப் பண்ணி அதை சார்ஜ் பண்ணுற அந்த ஃபினாமினன் இஸ் கால்ட் அஸ் triboelectric charging. I think it's called triboelectric charging. Triboelectric charging na charging by rubbing on a suitable material is called as triboelectric charging. Triboelectric charging மூலமா நான் இந்த ஸ்கேலை ஏதோ ஒரு சார்ஜுக்கு கொண்டு வந்தேன். என்னால் இந்த ஸ்கேல் என்ன சார்ஜுக்கு நான் கொண்டு வந்தேன்னு சொல்ல முடியாது, பட் there is a charge there. அந்த மாதிரி ரப்பரை வந்து ரப் பண்ணும்போது ஒரு டைப் ஆஃப் சார்ஜும் கிளாஸை ரப் பண்ணும்போது வேறு டைப் ஆஃப் சார்ஜும் கிடைச்சிது. இந்த ஃபினாமினா எல்லாம் எக்ஸ்பெரிமெண்டலாக ஸ்டடி பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. ஒன் டைப் ஆஃப் there are 2 kinds of charges இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். நெகட்டிவ் ரிப்பல் ஈச் அதர், பாசிட்டிவ் ரிப்பல் ஈச் அதர். இன்னொன்று என்ன, நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ அட்ராக்ஷனும் இருக்குது, ரிப்பல்சிவும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஹாவ் டிஸ்கவர்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே இன்னொரு கொஷின் இருக்கும். தட் கொஷின் ஐ ஆன்சர் லிட்டில் நவ். அந்த கொஷினே நான் பின்னாடி ரைஸ் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அன்டில் நவ். பாசிட்டிவ் சார்ஜ்னா நெகட்டிவ் சார்ஜ்னா, சார்ஜுன்றது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்தோம். இது வந்து சார்ஜ் வந்து ஒரு பார்ட்டிகளுக்கு, ரப்பர்னால் ரப்பரில் மட்டும் இல்லை, ரப்பருக்குள்ளே இருக்கிற அட்டாமிக் லெவல் இட் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம். ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். என்ன, ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். நியூட்ரான் இஸ் நியூட்ரல், நோ சார்ஜ். புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் ஈச் அதர்னு சொல்கிறோம். நெகட்டிவ் ரிப்பல் ஈச் அதர், பாசிட்டிவ் ரிப்பல் ஈச் அதர். ஓகேவா? இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ், அதாவது ஒரு எலக்ட்ரானுக்கும்
நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு புரோட்டானுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அது ரெண்டும் ஈக்குவல் அளவில் இருக்கிறதுனால இட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி நியூட்ரல். ஸோ நார்மலாக நீ ஒரு ரப்பர் ராடு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி நியூட்ரலாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் மே ஹாவ் வேரியஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி மெட்டீரியலை பொறுத்து நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் புரோட்டானும் மாறுபடும். ஸோ கிளாஸ் ராட் வந்து வேரியஸ் நம்பர் ஆஃப் புரோட்டானும் எலக்ட்ரானும் இருக்குது. பட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி நியூட்ரலாக இருக்கிறதுனால நார்மலாக ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய எல்லா ஆட்டம்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி நியூட்ரலாக இருக்கிறதுனால கிளாஸ் ராட் வந்து இனிஷியலி நியூட்ரல். அதே மாதிரி ரப்பர் ராடும் இனிஷியலி நியூட்ரல். வென் யூ ஆர் ரப்பிங் இட் வித் சூட்டபிள் மெட்டீரியல் என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் மேலே இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அதாவது இதுக்குள்ள ஒரு கிளாஸ் ராடை நம்ம ரப்பர் ராடை நம்ம வந்து பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா ரப்பர் சர்ஃபேஸில் இருக்கிற இதை நான் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் இருக்கிற ஒரு ஆட்டம் வந்து அந்த இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆட்டம், அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் சர்ஃபேஸில் மட்டும். அந்த ஆட்டம்ஸில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ரப் பண்ணும்போது இதுக்கு போயிடுது. சில்க் துணி வச்சு ரப் பண்ணும்போது இதுக்கு போயிடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா திஸ் பிகம்ஸ் மோர் பாசிட்டிவ் இருக்கிறதுனால ஓகே சாரி, ரப்பர் வந்து நெகட்டிவ் ஆகுது. இப்போ சில்கோடைய கிளாத் இங்கே இருக்குன்னு வெயிட் பண்ண, சில்க் இங்கே இருக்குன்னா சில்கோட ரப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சில்கோடைய அவுட்டரில் இருக்கிற ஒரு சில எலக்ட்ரான் வந்து ரப்பருக்குள்ளே வந்துடுது. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இதை ரப் பண்ணுறதுனால சில்கோடைய ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் 1-2 இதுக்குள்ளே வந்துடுது. அப்போ திஸ் பிகம்ஸ் மோர் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, திஸ் பிகம்ஸ் என்ன ஆகுது, மோர் எலக்ட்ரான்ஸ் வரும்போது நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகிடுது. அப்போ சில்க் கிளாத் என்னங்க சார் ஆகிருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன்னா சில்க் கிளாத் வுட் பிகம் பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ்? அதனுடைய எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா மோர் பாசிட்டிவ் சார்ஜ் தேன் த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். இந்த கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், பட் திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோ. இதே வந்து நீ கிளாஸ் ராட் எடுக்கும்போது கிளாஸ் ராட் எடுத்து இன்னொரு சூட்டபிள் மெட்டீரியல் அது ஏதோ ஃபர்ரோ ஏதோ ஒன்று நீ யூஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து கோஸ் ஹியர். அப்போ திஸ் பிகம்ஸ் நெட் பாசிட்டிவாக மாறிடுது. இங்கே வந்து மோர் எலக்ட்ரான் தென் நீடன்றதுனால நெகட்டிவ் ஆகிடுது. இப்போ அனதர் கொஷின் இருக்கலாம், இப்போ இதை ரெண்டையுமே நீ திருப்பி சேர்த்து வச்சு கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி இது ரெண்டுனுடைய காம்பினேஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தான். இப்போ இந்த ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் மூலயமா நீ என்ன பண்ணுறீங்கன்னா யூ ஆர் நாட் கிரியேட்டிங் சார்ஜ். நம்ம சார்ஜ் பண்ணுறோன்னா சார்ஜை உருவாக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பட் தட்ஸ் நாட் ராங். நான் ஸ்கேலை வச்சு ரப் பண்ணுறதுனால என்ன பண்ணேன்னா என்னுடைய தலைமுடியில் இருந்து சில எலக்ட்ரான் மைட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஹியர், இல்லைனா இதில் இருந்து சர்டைன் எலக்ட்ரான்ஸ் மை ட்ரான்ஸ்ஃபர் டு மை ஹெட். பட் ரெண்டையும் நான் சேர்த்து வச்சு சார்ஜ் நான் பார்த்தேன்னா இனிஷியலாக நியூட்ரலாக எப்படி இருந்தோ அதே ஸ்டேட்டுக்கு தான் இருக்கும். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எலக்ட்ரான் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற ப்ரோட்டான் வந்து நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள். எலக்ட்ரான் ஒன்று வெளியே போச்சுன்னா இப்போ நான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலாக இருக்கேன். நான் ஒரு ஆட்டம், என்கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போச்சுன்னா I become more positive. So I become positively charged. எனக்குள்ள இன்னொரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்ததுன்னா I become more negative. I'm negatively charged. Initially I'm neutral. So எனக்கு எலக்ட்ரான் கொடுத்தது இல்லையா, எனக்கு வந்து எலக்ட்ரான் கொடுத்துச்சுன்னா நான் நெகட்டிவ் ஆகிடுவேன், இது வந்து பாசிட்டிவ் ஆயிரும். நான் வந்து எலக்ட்ரானை இதுக்கு கொடுத்தேன்னா ஐ பிகம் பாசிட்டிவ், திஸ் பிகம்ஸ் நெகட்டிவ். பட் எங்கள் ரெண்டு பேரையும் எந்த டைமில் நீ சேர்த்துனாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி வி போத் ஆர் நியூட்ரல். ஓகேவா? அடுத்து இதை வச்சு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இன்னொரு கொஷின் உங்களுக்கு இருக்கலாம். என்ன இருக்கலாம்னா, சார் எனக்கு இந்த பாயிண்ட்லாம் புரியுது, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லெசன் நடத்தும்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. அந்த எக்ஸாம்பிள் வந்து ஹெட்டை ரப் பண்ணி பேப்பரை வைக்க சொன்னீங்க, அப்போ வந்து பேப்பரை அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய பிக்கஸ்ட் கொஷின் என்னவா இருக்குன்னா, ஓகே சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் மூலயமா இந்த ஸ்கேலை சார்ஜ் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் அந்த பேப்பரை நீங்கள் சார்ஜ் பண்ணீங்களா? ஏன்னா நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. கிளாஸ் ராடும் ரப்பரும் வைக்கும்போது இட் டென்ஸ் டு அட்ராக்ட். ஏன்னா கிளாஸ் ராட் இஸ்
glass rod is positive, rubber is நெகட்டிவ்ன்றதுனால அட்ராக்ட் ஆகுது. தட் ஃபினாமினா வி அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த இடத்துல நீங்கள் பேப்பரை தலையில் தேய்க்கலையே, இல்லை வேறு சூட்டபிள் மெட்டீரியல் தேய்க்க அதை நீங்கள் சார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, ஐ வுட் அக்ரி. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கீங்க. எது நான் இப்போ காமிக்கல, ஸ்கேலை வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன், இது வந்து சார்ஜ் என்னமோ ஆயிடுச்சு. ஸோ நான் சார்ஜ் பண்ணிட்டதுனால இட் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். இது எந்த சார்ஜ் ஆச்சுன்னு இட் டசன்ட் மேட்டர். பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஸ்கேல் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிருக்குன்னா என்ன ஆயிருக்கும், இதில் இருந்த ஆட்டம்ஸில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து என் தலைக்கு ஏறி இருக்கணும். ஸோ ஐ பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இது என்ன, இந்த ஸ்கேல் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஆனால் கீழே போட்டிருக்கிற பேப்பர் எல்லாமே யூ ஆர் நாட் சார்ஜிங் இட் இல்லையா. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் அட்ராக்ட். ஆனால் இந்த இடத்துல இது எல்லாமே நியூட்ரலாக இருக்குது, இது எல்லாமே நியூட்ரலாக இருக்குது. ஆனால் இது எப்படிங்க சார் அட்ராக்ட் பண்ணுது, இந்த ஃபினாமினாக்கு என்ன ரீசன் அப்படின்ற ஒரு கொஷின் இருந்தால் யூ கேன் திங்க் அபவுட் இட். திஸ் இஸ் அ வெரி வேலிட் கொஷின். லாட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு இந்த எக்ஸாம்பிளை காமிப்பாங்க, சீப் எடுத்து தேய்ச்சி இது அட்ராக்ட் பண்ணுறது காமிப்பாங்க. ஆனால் இதனுடைய விளக்கம் வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கான விளக்கங்கள் கொடுக்க போகிறேன். இந்த பேப்பர் துகளுடைய மாஸ் வந்து ரொம்ப குறைவு, மாஸ் வந்து ரொம்ப குறைவு. இதனுடைய சார்ஜ் வந்து நியூட்ரலாக இருக்குன்னாலும் இட் கண்டைன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், சார்ஜ் இருக்குது. இந்த பேப்பர் துகள் எடுத்தீங்கன்னா வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். அதனுடைய மாஸ் வந்து குறைவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மாஸ் வந்து குறைவு, மாஸ் வந்து குறைவு. மாஸ் வந்து குறைவு. இப்போ இதில் வந்து ஆட்டம்ஸ் வந்து என்ன இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். இது வந்து நியூட்ரலாக இருக்குது. இப்போ இங்கே இடத்துல என்னென்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் வர்றதுனால இங்கே இருக்கிற இந்த நெகட்டிவ் மேலே ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். அட்ராக்ஷன் கொடுக்கறதுனால பிகாஸ் இதனுடைய மாஸ் வந்து லைட்டாக இருக்கிறதுனால இட் டென்ஸ் டு அட்ராக்ட் தர். இது வந்து இன்னும் நியூட்ரலாக தான் இருக்குது. பட் ஆல் தோஸ் நெகட்டிவ் திங்ஸ் வந்து ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. இதுவே மாஸ் ஹையாக இருந்து, இப்போ என் தலை வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன், இப்போ ஸ்கேல் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக போகுதுன்னா என்னுடைய தலை வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ என் தலைக்கிட்ட கொண்டு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜராக வச்சா டக்குன்னு இழுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய மாஸ் வந்து அதிகம், அந்த அட்ராக்ஷன் இருக்குது. பட் ஐ டோன்ட் ஃபீல் இட். என்ன நான் சொல்கிறேன்னா, இமேஜின் பண்ணு, இப்போ இது இருக்குது, இப்போ இது இருக்குது, இப்போ நான் இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இதுக்கு ஒரு நான் தள்ளுறேன்னு ஏன் ஊதனா தள்ள முடியல, கையில் வச்சு தள்ளுறேன். என்ன ஆகுதுன்னா இதனுடைய மாஸ் வந்து ஊதுறதுக்கு அதிகமாக இருக்குது, அதனால் இதை வந்து தள்ள முடியல. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து என் தலைக்கும் இருக்குது, அந்த பேப்பருக்கும் இருக்குது. அந்த பேப்பருடைய மாஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த சார்ஜஸ் ஹைலி பாசிட்டிவ் சார்ஜ் இழுக்கும்போது டக்குன்னு இழுத்துக்குது. ஸோ யூ ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, ஆம்பர் கிளாஸ் ராட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 சார்ஜ்டு பாடிஸே காமிச்சேன். பேப்பர் ஸ்கேல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பேப்பர் இஸ் ரியலி நியூட்ரலி சார்ஜ்டு. மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கும்போது அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாசிட்டிவை நோக்கி அட்ராக்ட் ஆகுது. இதனுடைய மாஸ் கம்மியாக இருக்கிறதுனால இட் டென்ஸ் டு ஆக்ட் அப்பான் இட். மாஸ் அதிகமாக இருந்ததுன்னா இது வந்து ஆக்ட் ஆகிருக்க முடியாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணோம். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். என்னென்னா ஒரு பேப்பரை டக்குன்னு இழுக்க முடியுது. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். வில் லுக் அபவுட் அதனுடைய நேச்சரை நம்ம படிக்கும்போது பின்னாடி நம்ம படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? அடுத்த டாபிக் வந்து சார்ஜஸோடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எதை பற்றி டீல் பண்ணுவான்னா, சார்ஜ் மாஸ் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபண்டமெண்டலோ அது போல் சார்ஜும் வந்து ஃபண்டமெண்டல். எனி ஆப்ஜெக்ட் நீ எடுத்துக்கிட்டீங்கனாலும் சார்ஜ் இருக்கும். இதர் 0 சார்ஜ் இருக்கும், இல்லை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இல்லை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். மாஸ் கண்டிப்பாக இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே சார்ஜ் இருக்குது. மாஸை போலவே சார்ஜும் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் இன்ட்ரின்சிக் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, FUNDA இல்லையா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே மாஸை போல் சார்ஜுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. சார்ஜ் வந்து 2 வகையில் படுதுன்னு சொன்னோம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ் கேன் நெவர் பி கிரியேட்டட் ஆர் நார் பி டெஸ்ட்ராய்டு. இப்போ இந்த ஸ்கேலை நான் சார்ஜ் பண்ணேன்,
தலையில் தேய்ச்சேன். ஆனால் நான் இதில் வந்து சார்ஜை உருவாக்கிட்டேன், பாசிட்டிவ் சார்ஜ் உருவாக்கிட்டேன்லாம் இல்லை. என்கிட்ட இருந்து எலக்ட்ரானை வந்து இல்லை இதுக்கிட்ட இருந்து எலக்ட்ரான் எனக்கு போனதுனால இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடுச்சு. சப்போஸ் என்கிட்ட இருந்து இதுக்கு எலக்ட்ரான் போயிருந்தா இது வந்து என்ன இருக்கும், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். அந்த நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் நாம் உருவாக்கணுமான்னு கேட்டால் இல்லை. நம்ம என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அதே மாதிரி எனர்ஜிக்கு நீ படிச்சிருப்பேன், எனர்ஜி கேன் நெவர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அதே மாதிரி சார்ஜஸ் கேன் நெவர் பி கிரியேட்டட். சார்ஜஸ் வந்து ஆல்வேஸ் கெட்ஸ் கன்சர்வ்டு. இங்கேருந்து நான் நெகட்டிவ் சார்ஜ் ஆகிறேன்னா அதே அளவுக்கு இன்னொரு பாடி பாசிட்டிவ் சார்ஜ் ஆகணும். இல்லை நான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிறேன்னா இன்னொரு பாடி நெகட்டிவ் சார்ஜ் ஆகணும். இப்போ ரெண்டையும் நான் சேர்த்தனேன்னா எகெயின் ஐ கெட் பேக் டு நியூட்ரல். அப்போ இந்த ஹோல் யூனிவர்ஸில் நெட் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். இந்த ஸ்கேலை மட்டும் எடுத்து இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆச்சுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஸ்கேலையும் எண்ணையும் கம்பேர் பண்ணி நெட் சார்ஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸ்டில் 0. இந்த ஸ்கேலை மட்டும் நீ கன்சிடரேஷனுக்கு நீ கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜுன்னு சொல்லலாம். பட் என்ன ஒரு பிக்சராக பார்க்கும்போது நியூட்ரல். அதே மாதிரி இந்த ஹோல் யூனிவர்ஸ்க்கு நீ எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்குள்ளே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அங்கங்கே பிரித்து நீ எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் மொழி. இந்த ஹோல் யூனிவர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி நியூட்ரல் தான். ஸோ அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. சார்ஜஸ் கேன் நெவர் பி கிரியேட்டட், கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. அதை கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் டு அதர். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் சொல்லுவாங்க. மூணாவது பிக்கெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து குவான்டைசேஷன். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். இப்போ இதில் 2-3 ஃபினாமினா சொல்லிடுறேன். இப்போ அந்த ஸ்கேலை நான் சார்ஜுடுன்னு சொன்னேன், ஓகேவா? அப்படின்னா என்ன சொன்னால் அந்த ஸ்கேலுக்கு ஒரு நெட் சார்ஜ் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் இத்தனைன்னு ஒரு நெட் சார்ஜ் இருக்குது, ஓகேவா? பை த வே இந்த பாயிண்ட்டு சொல்லிடுறேன். சார்ஜோடைய யூனிட் வந்து மாஸோடைய யூனிட், ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து நம்ம கிலோகிராம்னு மெஷர் பண்ணுற மாதிரி சார்ஜோடைய ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து கூலும். சார்ஜோடைய ஃபண்டமெண்டல் வந்து கூலும். இப்போ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குன்னா பாசிட்டிவ் 2 மைக்ரோ கூலும் அப்படின்னு இருக்கும். என்னுடைய தலை வந்து நெகட்டிவ் 2 மைக்ரோ கூலும்னு இருக்கும். இனிஷியலாக நாங்கள் 2 பேருமே நியூட்ரலாக இருந்திருந்தா. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இல்லையா? கூலும் தான் சார்ஜை நம்ம மெஷர் பண்ணுற யூனிட் வந்து. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு திங்க் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் யூஆர் கோயிங் டு. இப்போ இந்த ஆப்ஜெக்டை நீ சார்ஜுன்னு நீ பார்க்கலாம். இல்லைன்னா நீ இதை எப்படி பண்ணலாம், இதுக்குள்ளே இத்தனை மில்லியன் ஆட்டம் இருக்குது, இத்தனை மில்லியன் ஆட்டமும் இத்தனை எலக்ட்ரானை உள்ளே எடுத்துக்கிச்சு, அதனால் திஸ் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஓகே, தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, அப்படி எடுத்துக்க வேணாம், இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்தியாவில் கரன்சி இருக்குது. குவான்டா அப்படின்னு என்னென்னு தெரியும், குவாண்டம் ஃபிசிக்ஸ்னே படிப்பீங்க நிறைய பேர். குவான்டானா என்னன்னு தெரியறதில்ல. குவான்டானா என்ன, யாராவது யோசிச்சிருக்கீங்களா? குவான்டா இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குவான்டைசேஷன், குவான்டா. ஓகே, I'll give you a simple examination, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ கரன்சி எடுத்துக்கோங்க. இந்தியன் கரன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து 1 ரூபி காயின் வருமா, மேக்ஸிமம் வந்து 2000 நோட் இருக்குது, 1000 நோட் இருக்குது. இப்போ நம்ம வந்து கொடுக்கல் வாங்கல் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஒருத்தர் பணம் கொடுக்குறோம், ஒருத்தர் வாங்குறோம். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் விட்டுருங்க, நார்மலாக டிரான்சாக்ஷன் இருக்குன்னா த மினிமம் அமௌண்ட் வந்து த ஸ்பெண்ட் வந்து 1 ரூபா காயினில் தான் நம்ம வந்து பண்ண முடியும். 2000 ரூபாய் 1 ரூபாய் காயின் பண்ணலாம். மினிமம் கரன்சி வந்து 1 ரூபா. அப்போ நீ ஒருத்தருக்கு பணம் கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னா நீ வந்து 100 ரூபா கொடுக்கலாம், இல்லை 101 ரூபா கொடுக்கலாம், இல்லை 107 ரூபா கொடுக்கலாம், இல்லை 109 ரூபா, இல்லை 1009 ரூபா, இல்லை 1,80,000 ரூபா ஏதாவது கொடுக்கலாம். மொழி யூ கேன் நெவர் கிவ் 100.50 பைசே நீ கொடுக்க முடியாது. ஏன்? 50 பைஸுக்கு நமக்கு மினிமம் காயின் கிடையாது. ஸோ இன் திஸ் டிரான்சாக்ஷன், நம்மளுடைய கரன்சி டிரான்சாக்ஷனில் தேர் எக்ஸிஸ்ட் அ மினிமம் டினாமினேஷன் த்ரூ விச் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் அக்கர். எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே மினிமம் டினாமினேஷன் இருக்கும். நம்மளுடைய மினிமம் டினாமினேஷன் வந்து 1 ரூபி. மேபி இட் யூஸ் டு பி 5 பைசே, 20 பைசே, 25 பைசேலாம் எங்களுடைய காலத்தில் இருந்திருக்கு. ஐ ரிமெம்பர் தட் ஸ்டில் 5 பைசே வந்து ஆல்மோஸ்ட் இப்படி இருக்கும். மேபி எங்கள் தாத்தா அப்பா அம்மா இருந்தால் கேட்டு பாருங்க,
மேபி அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது கேட்டு பாருங்க. அப்பா அம்மா தான் அங்கே வயசுக்கு இருப்பாங்க, அப்பா அம்மாவை கேளுங்க. ஓகே, 5 பைசே இப்படி இருக்கும். ஸோ அப்போ வந்து 5 பைசேக்கு கூட டிரான்சாக்ஷன் பாசிபிள். இப்போ வந்து 1 ரூபிக்கு கீழே எதுவுமே கிடையாது. அப்போ 1 ரூபி தான் மினிமம் டெனாமினேஷன். அப்போ எல்லா டிரான்சாக்ஷனும் 1 ரூபியோடைய இன்டெக்ரல் மல்டிபிள் n டைம்ஸ் 1 ரூபியாக தான் இருக்கும். இப்போ 1090 ரூபா கொடுத்தீங்கன்னா 1090 டைம்ஸ் 1 ரூபி நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ n டைம்ஸ் 1 இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் நமக்கு பாசிபிள். 1 ரூபா நமக்கு எப்படின்னா இது எல்லாத்தையுமே 1ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? இப்போ 100.1 ரூபி காயின் இது. இப்போ 100.50 நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா 100 வந்து 1 ரூபி காயினில் பண்ணலாம், 100 காயின் போனால் பண்ணலாம். ஆனால் 50 ருபீஸை நம்ம பண்ண முடியாது. புரிஞ்சிக்க முடியுதா? 50 பைசா நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? 50 பைசா பண்ணணும்னா 1 ரூபி காயின் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குது. சரி, இதில் எசென்ஷியலி என்ன சொல்கிறேன்னா, நம்ம கையில் 1 ரூபி காயின் மட்டும் இருக்கும்போது 1 ரூபி காயினால் உருவாக்கப்படக்கூடிய நம்பர், அதால் மல்டிப்ளை பண்ணி உருவாக்கப்படக்கூடிய நம்பர் மட்டும்தான் டிரான்சாக்ஷனுக்கு பாசிபிள். அதில் விட கம்மியான அளவு வந்து நமக்கு பாசிபிள் கிடையாது. ஓகேவா? அப்படி இருக்கிற அதே கான்செப்ட் தான் இங்கே சார்ஜுக்கு அப்ளை பண்ணுறோம். என்னென்னா, என்னுடைய தலையிலிருந்து ஸ்கேலுக்கு போயிருக்கு அப்படின்னாங்கன்னா நான் எப்படி சொன்னேன்னா, எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் இங்கிருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்னவோ அதனுடைய இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் அது வந்து 10 டைம்ஸ் போகலாம், 100 டைம்ஸ் போகலாம், 300 டைம் 1 ரூபி மாதிரி அது 300 டைம்ஸ் போகலாம். அந்த மாதிரி மினிமம் அமௌண்ட் ஆஃப் டினாமினேஷன் எக்ஸிஸ்ட். அது வந்து எலக்ட்ரானுடைய சார்ஜ் எவ்வளவோ அதனுடைய இன்டெக்ரல் மல்டிபிள்ஸில் மட்டும்தான் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அது என்ன நான் சொல்கிறேன்னா, எலக்ட்ரானுடைய சார்ஜ் நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா -1.6 × 10⁻⁻19 கூலும் ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து இது. இதுவே ஒரு புரோட்டானுடைய சார்ஜ் நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.9 × 10⁻⁻19 கூலும். ஸோ இதை விட சின்ன பார்ட்டிக்கல் கிடையாது, எலக்ட்ரான் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ எப்போவுமே இதனுடைய வேல்யூ க்யூன்னு வச்சுருந்தீங்கன்னா, எதையாவது ஒரு ஆப்ஜெக்டை நீ வந்து பண்ணுறன்னா, சார்ஜ் பண்ணுற அப்படின்னு இருந்ததுன்னா n டைம்ஸ் க்யூ பண்ண மட்டும்தானே பாசிபிலிட்டி இருக்குது. 1 எலக்ட்ரான் பண்ணலாம், 2 எலக்ட்ரான் பண்ணலாம், 3 எலக்ட்ரான் பண்ணலாம், 4 எலக்ட்ரான் பண்ணலாம், 5 எலக்ட்ரான் பண்ணலாம். 5 × 1.6 × 10⁻⁻19 வந்து டிரான்சாக்ஷன் நடக்க பாசிபிள் இருக்குது. 5000 இன்ட்டு வர்றதுக்கு இருக்குது, 5001 இன்ட்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் 5.2 அப்படின்னு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ n வந்து 1 2 3 ரியல் நம்பர்ஸாக அது ஏதோ நம்பர்ஸ் பார்த்துக்குங்க. அந்த n டைம்ஸ் 1.6 நடக்க தான் பாசிபிள் இருக்குது. இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கு? உன்னால் பணம் n டைம்ஸ் 1 ரூபானால உருவாக்கப்படக்கூடியது 1 கோடி கூட இருக்கலாம், டிரான்சாக்ஷன் பாசிபிள் இருக்கலாம். 1 ரூபானால பண்ண முடியும். 1 கோடி 50 பைசா டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்? 50 பைஸ் எக்ஸிஸ்டன்ஸில் இல்லை. 1 கோடி வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், அந்த 50 பைசா உன்னால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் சார்ஜஸ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது n டைம்ஸ் 1.6 × 10⁻⁻19 தான் இன்னொன்று. இப்போ இந்த பாடி சார்ஜ் ஆகிருக்குன்னு நீ கன்சிடர் பண்ணிங்கன்னா, இதில் வந்து நீ சார்ஜை நீ மெஷர் பண்ணிவிட்டு 1.6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.6 × 10⁻⁻, இது வந்து சார்ஜ் ஆகிருக்கு. அந்த சார்ஜ் நீ எப்படியோ ஒரு மெத்தடில் மெஷர் பண்ணிக்கிட்ட, அது டிவைடட் பை 1.6 × 10⁻⁻19 நீ போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அது வந்து 1 2 3 அப்படி தான் வரும். 1.5 2ன்னு வராது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். திருப்பி கூட இந்த செக்ஷன் ஆஃப் வீடியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ குவாண்டாங்கிறது தேர் எக்ஸிஸ்ட் அ மினிமம் டினாமினேஷன் த்ரூ விச் எனி டிரான்சாக்ஷன் அக்கர்ஸ். அது வந்து கரன்சியில் இருக்குது. கரன்சியோட மினிமம் அமௌண்ட்டை தாண்டி வேறு எந்த டிரான்சாக்ஷன் நடக்க வாய்ப்புகள் இல்லை, ரியல் லைஃப் டிரான்சாக்ஷன். அதே மாதிரி எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து 1.6 × 10⁻⁻19 அதுதான் லோவஸ்ட் பாசிபிள் சார்ஜ். பாசிபிள்னா இங்கே எலக்ட்ரான் போகுது வருது, இது மட்டும்தான் டிரான்சாக்ஷனே நடக்குது. எலக்ட்ரான் எங்கிட்டேருந்து போனால் நான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் எனக்கு வந்து சேர்ந்தால் நெகட்டிவ் சார்ஜ்னா எனக்கு இருக்கிற எல்லாமே 1.6 × 10⁻⁻19 மல்டிப்ளைட் பை ஏதோ ஒரு நம்பரால் 1000 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இருக்கலாம், 1001 இருக்கலாம். இன்ட்டு அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, நான் சார்ஜ் ஆகியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறேன்னா, என்னுடைய மொத்த சார்ஜை நீ எடுத்துக்கிட்ட 1.6 × 10⁻⁻19 எடுத்து நீ பண்ணினா ஐ வில் கெட் ரியல் நம்பர். ரியல் நம்பர்னால் 1 2 3 4 தான் வரும். 1.2 1.3ன்னு வராது.
understand this, take your time to understand this one, and then you would come back to this lecture. I hope you understand it. புரியலன்னா திருப்பியும் கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று புக்கில் கொடுத்துருப்பாங்க, அது போடலாம். ஓகே, sir, I think I opened a wrong book. ஸோ இதுதான் புக்கோடைய கொஷின், எக்ஸாம்பிள் கொஷின். இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும்ப் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ என்னுடைய பாடி வந்து 1 கூலும்ப் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 ஆஃப் த கூலும்ப் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ நான் வந்து சார்ஜ் ஆகிட்டேன், ரப்பிங் மூலியமாவோ ஏதோ ஒரு மூலியமாக நான் சார்ஜ் ஆகிட்டேன். நான் எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 1 கூலும் சார்ஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். COULOMB 1 கூலும் நான் சார்ஜ் ஆகிருக்கேன். இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை எலக்ட்ரான் எனக்கு உள்ளே வந்திருந்தா நான் வந்து 1 கூலும் சார்ஜ் ஆகிருப்பேன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நான் 1 கூலும் சார்ஜ் ஆகிருக்கணும்னா n எலக்ட்ரான்ஸ் ஆஃப் 1.6 into 10⁻⁻19 சேர்ந்துருந்தா 1 கூலும் சார்ஜ் ஆகிருக்குன்னா, ஸோ 1 கூலும் சார்ஜ் நான் எப்படி வந்திருக்குன்னா, ஒரு எலக்ட்ரானும் இவ்வளோ சார்ஜ். எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு தெரில, n எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கிட்ட ஒரு எலக்ட்ரானும் இவ்வளோ ஆகியிருந்தா நான் 1 கூலும் சார்ஜ் ஆகிருக்கேன்னு சொல்லலாம். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் 1 கூலுமில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/1.6 into 10⁻⁻19 which is equal to எத்தனை எலக்ட்ரான்? இதுவும் யூனிட் கூலும், இதுக்கும் யூனிட் கூலும். அதனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6.something இருக்கும், 6.25 கால்குலேஷன் போட்டுக்கோங்கம்மா, இன்ட்டு 10⁻18 எலக்ட்ரான்ஸ். சி நீ திங்க் பண்ணணும், 6.25 into 10⁻18. இப்போ கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நான் வந்து 1 கூலும் சார்ஜ் ஆகிருக்கேன்னா எத்தனை எலக்ட்ரான் எனக்குள்ள, ஒரு எலக்ட்ரானுக்கு எவ்வளோ சார்ஜுன்னு தெரியும். எவ்வளோ சார்ஜு? 1.6 into 10⁻⁻19. இப்போ ஒரு விஷயம் உனக்கு நல்லா தெரியும் என்னென்னா, ஒரு எலக்ட்ரானாக தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். அதாவது பாதி எலக்ட்ரான் கால் எலக்ட்ரான்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. அதான் குவாண்டா கான்செப்ட் முன்னாடி படித்தோம். அப்போ எத்தனை 1.6 into 10⁻⁻19 சேர்ந்தால் 1 கூலும் சார்ஜ் வந்திருக்கும்னு கேட்குறோம். ஓகேவா? அப்போ n into 1.6 into 10⁻⁻19 equal to 1 கூலும் சார்ஜ் இல்லையா? அப்போ n equal to 6.25 into 10⁻18 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதுலேருந்து நீ ஒரு விஷயம் திங்க் பண்ண என்னன்னா, 6.25 into 10⁻18 எக்ஸ்பேண்ட் பண்ணி பாரு. 625000000 18 டைம்ஸ் நீ போடுற, 18னா 16 டைம்ஸ் நீ போடுற, 625 16 zeros நீ போடுற. அத்தனை எலக்ட்ரான் சேர்ந்தால் தான் 1 கூலும் சார்ஜ் வருது. கேன் யூ see that? 1 கூலும் சார்ஜ் வரும்னா எத்தனை எலக்ட்ரான் அங்கேருந்து எனக்கு வரணும்? 625 மில்லியன் பில்லியன், பெரிய நம்பர் அது. 16 ஜீரோ போட்டுப்பாரு. அப்போ அவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதாக 1 கூலும் சார்ஜே இருக்கும். அப்போ யூஸ்வலாக நீ ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்னென்னா, நீ இந்த மாதிரி ட்ரைபோ எலக்ட்ரிக்லாம் சார்ஜிங் பண்ணும்போது கண்டிப்பாக அத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு ஃபியூ எலக்ட்ரான்ஸ் தான் சார்ஜ் ஆகும். ஈவன் ஹெவிலி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்டு நீ படிக்கிறதுலாம் கூட மைக்ரோ கூலும், மைக்ரோனா என்ன? 10⁻⁻6. 10⁻⁻6னா 2 into 10⁻⁻6னா 0.6 தடவை 0 போட்டுட்டு அப்புறம் 6 போடுவேன், 0.0006. ஸோ அவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக, அவ்வளவு சார்ஜ் தான் நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 1 கூலும் சார்ஜ் நான் சார்ஜ் ஆகிட்டேன்றதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ எப்போவுமே சார்ஜோட யூனிட் வந்து கூலும்பாக இருந்தாலும் கூட ஒரு கூலும் சார்ஜ் வரணும்னா ஏகப்பட்ட எலக்ட்ரான் வந்தால் தான் 1 கூலும் சார்ஜை உருவாக்க முடியும். யூஸ்வலாக நம்ம பண்ணுற கான்செப்ட்லாம் என்னென்னா, வெரி மினிமல் அமௌண்ட்,
6 மைக்ரோ கூலும் 3 மைக்ரோ கூலும் அந்த மாதிரி குறைவான சார்ஜிங் மட்டும்தான் நம்ம டீல் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே கூலும் சார்ஜிங் வச்சு நம்ம டீல் பண்ண மாட்டோம். எந்த சம்ஸ் எடுத்திங்கனாலும் 6 மைக்ரோ கூலும் 10 மைக்ரோ கூலும் தான் வரும். அதனுடைய ரீசன் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையா? ஏன்னா ஒரு கூலும் ஒரு 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 ஆப்ஜெக்டை சார்ஜ் பண்ணணும்னா அதுக்கு நீ எவ்வளோ எலக்ட்ரான் சப்ளை பண்ணணும்? 6.25 into 10^18 எலக்ட்ரான், விச் இஸ் ரியலி 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 ஹை. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே கூலும்ஸ் லா. சி 11th ஸ்டாண்டர்டில் நியூட்டன்ஸ் லா படிச்சிருப்பேன். நியூட்டன்ஸ் லாவும் கூலும்ஸ் லாவும் கம்பேர் பண்ணலாம். நியூட்டன் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நியூட்டன் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணார்னா, எனி டூ ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் தட் ஹாஸ் மாஸ் இருக்கிற எனி டூ ஆப்ஜெக்ட் m1 m2 அதனுடைய மாஸ் m1 m2 இருக்குன்னா they tend to attract each other with a force. ஸோ m1 வந்து m2வை attract with a force, m2 வந்து m1 attract with a force. ஓகேவா? இதில் வந்து ஒன்லி அட்ராக்ஷன் இல்லையா? பாயிண்ட் புரிஞ்சிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி அட்ராக்ஷன். ஸோ எனி டூ ஆப்ஜெக்ட்ஸ் இன் த வேர்ல்ட் வித் மாஸ் gets attracted with a force that is equal to g into m1 m2 divided by r square, where r is the distance between those two masses. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. உலகத்தில் எனி டூ ஆப்ஜெக்ட் வித் மாசஸ் இருந்ததுன்னா they tend to attract each other with the force. என்ன ஃபோர்ஸில் அது அட்ராக்ட் ஆகும்னா that is equal to g gravitational constant into m product of their masses and inversely proportional to square of the distance between them. I hope you understand this. இது நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன் 10th ஸ்டாண்டர்டில். இதில் நான் நிறைய கொஷின்ஸும் அப்போ கேட்டிருக்கேன். அப்போ நானும் வந்து ஐ ஹாவ் அ மாஸ், there is another person standing beside me. அவனுக்கும் மாஸ் இருக்கும். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒட்டிக்கிறது இல்லை. the primary reason என்ன? இதை பற்றி நம்ம ஏற்கனவே கிளாஸஸில் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். திங்க் அபவுட் தட். அதுக்கு வேறு ரீசன் இருக்குது. பட் இஸ் தேர் அட்ராக்ஷன் பிட்வீன் தோஸ் டூ ஆனந்தா? அஃப்கோர்ஸ் தெர் இஸ். எனி டூ ஆப்ஜெக்ட்ஸ். நியூட்டன் வந்து ஹி ப்ரூவ்ட் இட் ஸோ மெனி டைம்ஸ். என்னென்னா நியூட்டன் அப்போ சொன்ன கான்செப்ட்ஸை இப்போ நான் ஜீரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நம்ம பண்ணி பார்க்கும்போது வி ஹாவ் ப்ரூவ்ட் ஆல் ஹிஸ் தியரிஸ் ஆர் கரெக்டுன்றதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ எனி டூ ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் வந்து அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். சார்ஜஸ்க்கு கொடுக்குற அந்த லா வந்து கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, எனி டூ சார்ஜஸ், நெட் சார்ஜஸ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, இல்லை பாசிட்டிவ் இருக்கலாம். ஓகேவா? எனி டூ சார்ஜஸ் கேன் அட்ராக்ட், அங்கே அட்ராக்ஷன் மட்டும் இருந்தது, ஆர் ரிப்பல்ஸ் அகைன்ஸ்ட் ஈச் அதர், அட்ராக்ட் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஆர் ரிப்பல்ஸ் அகைன்ஸ்ட் ஈச் அதர் வித் அ ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ்னால அட்ராக்ட் ஆகும். நீ பாசிட்டிவ் வச்சுன்னா ரிப்பல்ஸ் ஆகும் ஒரு ஃபோர்ஸ்னால, பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுன்னா அட்ராக்ட் ஆகும், நெகட்டிவ் வச்சா ரிப்பல்ஸ் ஆகும் ஒரு ஃபோர்ஸ்னால. அந்த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தர் சார்ஜஸ். இதுக்கு சார்ஜ் Q1 இருக்குன்னா இதுக்கு Q2 இருக்குன்னா is directly proportional to product of their charges and inversely proportional to square of the distance between them. ஸோ இதுக்கும் கிட்டத்தட்ட சிமிலர் லா தான். த ப்ராப்ளம் இதில் என்னென்னா, இங்கே வந்து ஒன்லி அட்ராக்ஷன், இங்கே வந்து ரிப்பல்ஷன். ஸோ சார்ஜோடைய டைப்பை பொறுத்து ரிப்பல்ஸ் ஆகுமா, பாசிட்டிவ் ரிப்பல்ஸ், நெகட்டிவ் ரிப்பல்ஸ், பாசிட்டிவ் அட்ராக்ட்ஸ், நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட்ஸ். அந்த அட்ராக்ஷனுடைய ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு இட்ஸ் கிவன் பை Q1 Q2 by R square. அதே மாதிரி எனி ஆப்ஜெக்ட் வித் நியூட்டன்ஸ் லா வந்து என்னென்னா, எனி ஆப்ஜெக்ட் வித் மாசஸ் அட்ராக்ட் டுகெதர், அதனுடைய ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட் இஸ் கிவன் பை திஸ். ஸோ இப்போ இந்த ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா F = K into Q1. ஃபஸ்ட்டோடைய சார்ஜ் எவ்வளோ, செகண்டோடைய சார்ஜ் எவ்வளோ, ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஃபோர்ஸ்க்கு டைரக்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன். டைரக்ஷன் எப்படி நம்ம அடுத்து ஒர்க் பண்ணலாம். ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட் மட்டும் டிவைடட் பை R square. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த கேயோடைய வேல்யூ வந்து 9 × 10⁹.
நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. எனி டூ சார்ஜஸ் எய்தர் அட்ராக்ட் ஆர் ரிப்பல்ஸ், attract towards each other or repels against each other with a force that is directly proportional to product of the charges and inversely proportional to square of the distance between them. அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நீ பார்த்தீங்கன்னா 9 × 10⁹. ஓகேவா? இதை பற்றி, இந்த கேவை பற்றி இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஸ்டடி பண்ணுவோம். அங்கே ஜியை பற்றி படிச்சிருப்பீங்க, ஜிக்கு ஒரு வேல்யூ கொடுத்து படிப்பீங்க. இந்த கேல லிட்டில் பிட் நம்ம எக்ஸ்பென்ஷன் இருக்குது. வில் கம். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரியலி வெல். ஸோ 2 சார்ஜஸ் இருக்குன்னா, பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு எடுத்துக்கோங்க. குட்டி பால் எடுத்துக்கிறோம், ஒரு பாயிண்ட் சார்ஜ். நீ எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டீங்கனால அது பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பெரிக்கல். எலக்ட்ரான் நம்ம வரையும் போதே ரவுண்டு போட்டு வரையும், ரெக்டாங்கிள் போடும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பியர். அது வந்து ஒரு பாயிண்ட் தான். எலக்ட்ரான்றது டைனியஸ்ட் பார்ட்டிகல், சபட்டாமிக் பார்ட்டிகல் இல்லையா? ஸோ கன்சிடர் தட் அஸ் அ பாயிண்ட் நெகட்டிவ் சார்ஜாக எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஸ்பியரை நீ சார்ஜ் பண்ணாலும் இட்ஸ் அகைன் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜோ இல்லை நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜோ இருக்கலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் 2 சார்ஜஸ் வித் யூ, 2 எலக்ட்ரானாக கூட இருக்கலாம். இல்லைனா ஒரு பால் வித் பாசிட்டிவ்லி சார்ஜ், ஒரு பால் வித் நெகட்டிவ்லி சார்ஜ்னு சொல்கிறோம். அது எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு முன்னாடி கூட பார்த்தோம். ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா தே எய்தர் அட்ராக்ட் ஆர் ரிப்பல். அட்ராக்ட் எப்போ ஆகும்னா தோஸ் 2 சார்ஜஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இது வந்து பாசிட்டிவ், இல்லை இது வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா தே டென் டு அட்ராக்ட். இல்லைனா இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இல்லை இது பாசிட்டிவாக இருந்தால் தே டென் டு ரிப்பல். அந்த ரிப்பல் ஆகிற ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த சார்ஜோடைய மேக்னிடியூட் என்ன, இந்த சார்ஜோடைய மேக்னிடியூட் என்ன, அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து பிட்வீன் தம் எவ்வளோ இருக்கோ எடுத்துக்கிறோம். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேயோடைய வேல்யூ நீ பார்த்தீங்கன்னா 9 × 10⁹. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? இப்போ வந்து டைரக்ஷன் ஆஃப் த அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீ திங்க் பண்ணிங்கன்னா, இப்போ 2 சார்ஜஸ், 2 பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். இப்போ கூலும்ஸ் லாவும் 2 பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிறோம். இதுவும் 2 தான், 2 தான் ஃபிகரில் எடுத்துக்கிறோம். இப்போ நீ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 2ஐயும் ஜாயின் பண்ணுறது, 2 பாயிண்ட் சார்ஜை ஜாயின் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தானே இருக்கும். எனி 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோ, ஆல்வேஸ் தேர் மஸ்ட் பி அ ஸ்ட்ரைட் லைன். கரெக்டாக? எனி 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோ வேர்ல்டில், அதை வந்து இட் கேன் பி ஜாயின் யூஸிங் அ ஸ்ட்ரைட் லைன். வளைச்சி கூட லைன் போட்டு ஜாயின் பண்ணலாம். It can be joined by a straight line and that is the shortest path னு தெரியும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நீ வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே தான் அந்த ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் வந்து அமையும். ஓகே, நான் ஐம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு கேட்கலாம் நீ. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படிங்க சார் ஃபோர்ஸ் வந்து அமையும்? இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. தீஸ் பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் புக்கில் எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஸோ ஐம் ட்ராயிங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் வரைய பார்க்குறேன். சும்மா அந்த 2 பாயிண்ட், இது வந்து எப்படி இருந்தாலும் அந்த நான் 3 செப்பரேட் கண்டிஷன் சொல்கிறேன். 3 ப்ராப்ளமே கன்சிடர் பண்ணுவேன். 2 சார்ஜஸ் தான் அப்போ அட்ராக்ட் ஆக ரிப்பல் ஆகுன்னு படிச்சிருக்கோம். இப்போ 2 சார்ஜஸ் 3 சினாரியோ எடுத்திருக்கேன். இது 3 ஒரே இடத்துல படிக்காது. 3 சினாரியோ எடுத்திருக்கேன். இந்த சினாரியோவில் இந்த 2 சார்ஜஸும் கேன் பி ட்ரான் பை அ ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாமா? இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருந்தாலும் அதை ஜாயின் பண்ணுற ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி பண்ணலாமா? சரி, இப்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல முதல்ல பாசிட்டிவ் சார்ஜ் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த பாசிட்டிவ் சார்ஜை இங்கே வைக்கிறேன். ரெண்டாவது சினாரியோவில் பாசிட்டிவ் சார்ஜ் தான் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். இப்படி வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த 2 பாயிண்ட் சார்ஜ் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கா? அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நான் வரைஞ்சிக்கிட்டேன், இன்னும் எதுவும் பண்ணல. அதே மாதிரி இதையும் ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ண முடியுமா? Can I use a straight line to join that? அதே மாதிரி can I use a straight line here to join these two?
If you think any two points can be joined with a straight line, எந்த பாயிண்டில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த குவாட்ரண்ட்டில் எப்படி இருந்தாலும் சரி, வெக்டரில் 2 points can always be joined with a straight line. இந்த பாயிண்ட் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்ததுன்னா இப்போ என்ன நான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, அந்த லைனில் தான் டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அமையும். டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து so the direction of the force always acts upon the line joining those two charges. அந்த ரெண்டு சார்ஜஸையும் ஜாயின் பண்ணுற லைனில் தான் நமக்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இருக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து அந்த லைனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சார்ஜ் வந்து அட்ராக்ட் ஆகும், ரிப்பல் ஆகும்னு பார்த்தோம். அந்த லைனில் இருக்குன்னா அது எப்படிங்க சார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஓகே இப்போ இதே சினாரியோ திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் போட்டுக்கிட்டோம், நெகட்டிவ் சார்ஜ் போட்டுக்கிட்டோம். ஸோ இதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும், இதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும். ஸோ இந்த சார்ஜுக்கு இதனால் ஏற்படுற ஃபோர்ஸ் என்ன, இந்த சார்ஜுக்கு இதனால் ஏற்படுற ஃபோர்ஸ் என்ன, அதை வந்து கூலும்ஸ் லா பிரகாரம் சொல்லாமல் அதனுடைய மேக்னிடியூட் வந்து 9 × 10⁹ Q1 இதனுடைய மேக்னிடியூட் 2 மைக்ரோ கூலும் இருந்தால் 2 மைக்ரோ கூலும், இது -3 மைக்ரோ கூலுமாக தான் 3 மைக்ரோ கூலும். அதனுடைய ப்ராடக்ட் டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் இருக்குன்னா அந்த 1 மீட்டர் நம்ம போட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம். டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ், அப்போ வந்து என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். இது வந்து இதை நோக்கி இங்கே போகும், இது வந்து இதை நோக்கி இங்கே போகுமா. இப்போ நீ பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட்ஸ் அலாங் த லைன் ஜாயினிங் தோஸ் டூ பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை இந்த ரெண்டும் நீ பார்த்தீங்கன்னா லைன் ஜாயினிங் தோஸ் டூ சார்ஜஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டும் என்ன ஆகும், பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும். இது வந்து இப்படி ரிப்பல் ஆகி போகும். இது வந்து இதெல்லாம் நீ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா, இல்லைனா சம்ஸ் போட முடியாது. இது வந்து கீழே போகுதா, ரிப்பல் ஆகுது. இப்போ நெகட்டிவ் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். ரிப்பல் ஆகிறது பார்த்தீங்கன்னா இங்கே போகுது, இங்கே போகுது. ஸோ இன் ஆல் திஸ் சினாரியோலையும் அந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து எங்கே இருக்குது, மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் இந்த ஃபார்முலாவில் நம்ம கொண்டு வந்துட்டோம். டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னு நீ பார்த்தீங்கன்னா லைன் ஜாயினிங் தோஸ் டூ பாயிண்ட் சார்ஜஸ்லாம் அமைஞ்சிருக்கா. ஸோ தட் இஸ் தட் பாயிண்ட். ஸோ கூலும்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, the force, the magnitude of force between the two, எப்பவுமே நான் புக் டெஃபினேஷன் சொல்ல மாட்டேன். I don't memorize things, but I always give you the right definition, but in my own wordsல டீச் பண்ணுவேன். நீ புக் வேர்ட்ஸை படிச்சுக்கோ, ஓகேவா. கூலும்ஸில் என்ன சொல்லுதுன்னா, magnitude of the force between two point charges can be repulsive or attractive. இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம், the magnitude of repulsive or attractive forces of two charges is directly proportional to the product of their charges and inversely proportional to square of the distance between them. The direction of the force always acts upon the line joining those two point charges. I hope you understand this one. Okay va? I hope இந்த டயக்ராம் வச்சு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ கைண்ட் ஆஃப் ஓகே. இப்போ நம்ம டெஃபினேஷனில் கொடுக்கும்போது நாம் ஏதோ ஒரு டெர்மினாலஜி வச்சு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ இது வந்து சார்ஜ் 1ன்னு வச்சுக்கிறேன்னு வையேன், சார்ஜ் 1ன்னு வச்சுக்கிறேன், வேறு கலர் எடுத்துக்கிறேன். இது வந்து சார்ஜ் 1ன்னு வச்சுக்கிறேன்னா இது 2, இது சார்ஜ், இது 2, இது வந்து 1, இது வந்து 2. ஓகேவா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எஃப் நான் நொட்டேஷன் எழுதுவேன், அதை வச்சு நீ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். F1 2ன்னு எழுதுறேன்னா, நான் இங்கே சொல்லியிருக்கேன் 2 பாயிண்ட் சார்ஜ் இருந்ததுன்னா இது ரெண்டும் அட்ராக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சார்ஜ் வந்து இதை இழுக்குது, இந்த சார்ஜ் வந்து இதை இழுக்குது. இப்போ இது ரெண்டும் ரிப்பல் ஆகுதுன்னா இந்த சார்ஜ் வந்து இதை தள்ளி விடுது,
இந்த சார்ஜ் வந்து இதை தள்ளி விடுது. இந்த இடத்துல ரெண்டும் ரிப்பல் ஆகுதுன்னா இந்த சார்ஜ் வந்து இதை தள்ளி விடுது, இந்த சார்ஜ் வந்து இதை தள்ளி விடுது. எந்த மேக்னிடியூடில் தள்ளி விடும் அப்படின்றத கூலும்ஸ் லா பிரகாரம் கொண்டு வந்து ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ இந்த சார்ஜ் வந்து இது இழுக்குது. எந்த மேக்னிடியூடில் இழுத்துருக்குன்னு பார்த்தோன்னா இதனுடைய மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு இதனுடைய சார்ஜோட மல்டிப்ளிகேஷன் டிவைட் பை ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா? இப்போ நான் இந்த வெக்டரை எழுதுகிறேன். F12 வெக்டர் அப்படின்னு எழுதுகிறேன்னா என்னென்னு எழுதுகிறேன்னு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த ஃபர்ஸ்ட் சார்ஜ். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ஃபர்ஸ்ட் சார்ஜ் டியூ டு த செகண்ட் சார்ஜ். இது எப்போயுமே இந்த மாதிரி நொட்டேஷன் ஃபிசிக்ஸில் நிறைய படிப்பேன். 1 2ன்னு இதில் போட்டாங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை 1 2 வச்சுருக்கிறேன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை 1 டியூ டு த செகண்ட். இப்போ F21 நான் போடுறேன்னு வையே, F21 நான் போடுறேன்னு வையே, இதை எப்படி சொல்லலாம்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த செகண்ட் சார்ஜ் பை த ஃபர்ஸ்ட் சார்ஜ். முதல் சார்ஜினால் இரண்டாம் சார்ஜில் ஏற்படும் விசை. இது எப்படி சொல்கிறோம்? இரண்டாம் சார்ஜினால் முதல் சார்ஜுக்கு ஏற்படும் விசை. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். 1 2 அப்படின்னு போடுற இந்த நொட்டேஷன் கிளியராக, இது ஏதோ கேஷுவலாக படிச்சுட்டு போயிடாதீங்கம்மா, தெளிவாக படிங்க. F12னா நான் என்ன சொல்கிறேன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ஃபர்ஸ்ட் சார்ஜ் டியூ டு த செகண்ட் சார்ஜ். F21னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த செகண்ட் சார்ஜ் டியூ டு த ஃபர்ஸ்ட் சார்ஜ். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? இப்போ இதனுடைய மேக்னிடியூடு ஃபஸ்ட்டு எழுதணும்னா ஃபஸ்ட் மேக்னிடியூட் எழுதலாமா? ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் எழுதணும்னா மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து எப்படி எழுதிக்கும்? கேவோடைய வேல்யூ என்ன? 9 × 10⁹ K × Q1 Q2 டிவைடட் பை R² இல்லையா? அதே மாதிரி F21க்கும் மேக்னிடியூட் என்ன? அதே தான், K × Q1 Q2 டிவைடட் பை R² இல்லையா? இப்போ டைரக்ஷன் ஒர்க் பண்ணலாம். வெக்டர்னு நம்ம பார்க்கும்போது மேக்னிடியூட் மட்டும் தேவையில்லை, நமக்கு டைரக்ஷனும் தேவை. டைரக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணலாம்? சப்போஸ் நான் மேக்னிடியூடை எடுத்துகிட்டு இப்போ டைரக்ஷன் ஒர்க் பண்ணுறேன்னு வையே, மேக்னிடியூட் எழுதிட்டேன், இப்போ நான் டைரக்ஷன் ஒர்க் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். இப்போ டைரக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணலான்னு நான் திங்க் பண்ணேன்னா 1லேருந்து 2க்கு போகிறத நான் R12ன்னு வைக்கிறேன்னு வையேன். R12 கேப்னா நான் சொல்லியிருக்கேன், ஐ கேப்னா ஐயில் போகிற டைரக்ஷன். இது வந்து இந்த டைரக்ஷனை R12 கேப்புன்னு நான் வைக்கிறேன். R12 கேப் நம்ம போட்டோன்னா யூனிட் வெக்டர்னு சொன்னால் அந்த டைரக்ஷனில் ஒரு யூனிட் போயிருக்கிறது தான் யூனிட் வெக்டர். வெக்டர்ஸோடைய லெசன் நல்லா பார்த்துட்டு வா. இதுக்கு நான் நேம் வச்சுருக்கேன், R12 கேப்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த டைரக்ஷனை தான் R12 கேப்னு நான் மீன் பண்ணுறது வந்து இந்த டைரக்ஷன் தான் நான் போடுறேன்னு. அதே மாதிரி 1க்கும் 2க்கும் ஜாயின் பண்ணுற இந்த டைரக்ஷனை என்ன நான் போடுறேன்? R12 நான் போடுறேன். அதே மாதிரி இங்கே 1க்கும் 2க்கும் நான் இருக்கிற டைரக்ஷனை வந்து R12 அப்படின்னு நான் போடுறேன்னு. R12 நான் போடுறேன்னு. இப்போ இந்த சினாரியோக்கு நம்ம டைரக்ஷன் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். F12 உடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அலாங் R12லே இருக்கா? ஒன்ட்டு கேப்லேயே இருக்கா? அலாங் R12 கேப்பில் இருக்கா? இப்போ வந்து F21 ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் எங்கே இருக்கு? R12க்கு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா? -R12 கேப்பில் இருக்குமா? நல்லா பாரு, R12 இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஏதோ ஒரு டைரக்ஷனுக்கு இப்போ ஐக்கு நான் கேப் போட்டேன்னா இந்த டைரக்ஷனில் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டில் நீ போனேன்னா -ஐன்னு சொல்லிடுவேன் இல்லையா? இப்போ நான் இந்த டைரக்ஷன் எல்லாமே R12 நான் லேபிள் பண்ணிக்கிட்டேன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வர டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? -R12 இருக்குமா? அப்போ F12னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ஃபர்ஸ்ட் சார்ஜ், அதனுடைய மேக்னிடியூட் K × Q1 Q2 கொடுத்துட்டோம். அதனோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? அலாங் R12ல் இருக்கா? புரியுதா? அடுத்து F21 என்ன? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை செகண்ட் சார்ஜ் டியூ டு த ஃபர்ஸ்ட் சார்ஜ். அது எந்த டைரக்ஷனில் இருக்குது? R12க்கு ஆப்போசிட்டில் இருக்கா? -R12ன்னு போட்டுக்குவாங்க இல்லையா? இதிலேருந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரலாமா? F12 வெக்டர்
is equal to minus F21 வெக்டர் எழுதலாமா? ரெண்டுக்கும் ஒரே மேக்னிடியூடு தான், பட் டைரக்ஷன் வந்து எப்போவுமே ஆப்போசிட்டில் இருக்கா? சரிங்க சார், இந்த ஹோல் கான்செப்டை இந்த சினாரியோவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க. ஸோ ஐ ஹாவ் ஒர்க்ட் இட் அவுட் ஃபார் திஸ் சினாரியோவுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு F12 ஈக்குவல் டு மைனஸ் F12 வருதான்னு சொல்லி அடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கலாமா? சே ஓகே, I'll rub it up to give some space here. இப்போ இந்த சினாரியோக்கு நம்ம அதே மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். இப்போ இந்த சினாரியோக்கு ஒர்க் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து F12 வெக்டர் நம்ம போட போகிறோம். R12 நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு டைரக்ஷன் ஃப்ரம் 1 to 2 ஸ்ட்ரைட் லைன் 1 to 2 ஜாயின் பண்ணனா 1லேருந்து 2 போகிற டைரக்ஷனை நான் R12ன்னு வச்சுருக்கேன். நீ இந்த ஹோல் சினாரியோவை R21 வச்சுக்கிட்டு நீ ஒர்க் பண்ணினாலும் தப்பில்லை. பட் நம்ம ஒரு நொட்டேஷன் எப்படி யூஸ் பண்ணுறோம் ஃபிசிக்ஸில் அதை தான் லேர்ன் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அதே மாதிரி F21னா நான் என்ன மீன் பண்ணுறேன்? F21னா என்னன்னு மீன் பண்ணுறேன்? ரெண்டுக்கு ஒன்றினால் ஏற்படும் விசை, force experienced by charge 2 due to ஒன்றினால் இரண்டிற்கு ஏற்படும் விசை. இது இங்கே என்ன? இரண்டினால் ஒன்றிற்கு ஏற்படும் விசை. ஓகேவா? இது நல்லா நொட்டேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. புக்கில் போய் படிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான், ஃபிசிக்ஸை நடத்துறதெல்லாம் மேட்டரே இல்லை, எங்களுக்கு குறித்து கொடுங்க சார், படிக்கிறோம் மெமரி பண்ணிக்கிறோம், இப்படிலாம் கிடையாது. இஃப் யூ டோன்ட் பிலீவ் மீ, லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து ஸ்டடி பண்ணிப்பார். 4 கொஷினோ 5 கொஷினோ தான் புக் பேக் 1 வேர்டு வந்தது. அதே மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸோ ஒரு ஒன்னோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் புக் பேக் ப்ராப்ளம். கொஷின் ஆன்சர்ஸ் நிறைய கொஷின்ஸ் வந்து 5 மார்க்கில் புக் பேக் கொஷின்ஸே வரல. ஸோ புக் பேக் கொஷின்ஸ் படிச்சுக்கிறது, குறிச்சி படிக்கிறதுலாம் விட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து ஈஸி. எவ்வளோ டவுட்னாலும் கேளு, எஃபர்ட் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கலாம். ஓகே, கம் பேக் டு இட். I don't want to be distracted. F12 இப்போ F12 இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால F12 ஒன்றுக்கு இரண்டினால் ஏற்படும் விசை என்னன்னு பண்ணும்போது மேக்னிடியூட் எப்படி எழுதுவோம்? K இன்ட்டு எப்படி எழுதுவோம்? Q1 Q2 டிவைடட் பை R² எழுதிக்கிறோமா? யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ டைரக்ஷன் ஒர்க் பண்ணலாமா? டைரக்ஷன் என்ன ஆகுதுன்னா, ஒன்றுக்கு இரண்டினால் ஏற்படும் விசை எந்த டைரக்ஷனில் இருக்குது? இந்த டைரக்ஷனில் இருக்குது, மைனஸ் R12 இருக்கா? அப்போ மைனஸ் R12 கேப்பருமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? இப்போ F21 ஒர்க் பண்ணலாம். F21 மேக்னிடியூட் என்ன? சிம்பிள், K இன்ட்டு Q1, ரெண்டுக்குமே ஒரே மேக்னிடியூட் தான், Q பை R². இப்போ இது ஏற்படுற டைரக்ஷன் நீ பார்க்குற R12 டைரக்ஷன்லேயே இருக்கா? இந்த டைரக்ஷனில் தான் போகுது. தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் R12. R12 எழுதணுமா? இப்போ இந்த இடத்துலையும் யூ கேன் கன்க்ளூட் திஸ் ரிலேஷன் இல்லையா? என்ன ரிலேஷன்? F12 is equal to minus of F21 சொல்லிக்கலாமே. ஆல்வேஸ் என்ன சினாரியோ நீ எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த பாயிண்ட் வந்து ட்ரூவாக வரும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இந்த பாயிண்ட் ட்ரூவாக வருதா? புரியுதா? அடுத்து இந்த சினாரியோ பார்க்கலாம். F12 வெக்டர் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துன்னா ஒன்றுக்கு இரண்டினால் ஏற்படும் விசை வந்து இந்த டைரக்ஷனில் போகுது. அப்போ மேக்னிடியூட் எப்படி எழுதலாம்? K இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை R². டைரக்ஷன் R12க்கு ஆப்போசிட்டில் போகுது இல்லையா? அப்போ R12 கேப் நெகட்டிவ் வருமா? அப்போ F21 போட்டு பார்க்கலாமா? நீங்கள் என்ன சார்ஜ் கான்ஃபிகரேஷன் எடுத்திங்கனாலும் F12 இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு மைனஸ் F21 வரும். அதை தான் நான் இங்கே ப்ரூஃப் பண்ண பார்க்குறேன். மேக்னிடியூட் என்ன? K இன்ட்டு Q1 Q2 பை R². டைரக்ஷன் என்ன? R12 டைரக்ஷன்லேயே வருதா? இப்போ இந்த இடத்துலையும் என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்? F12 இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் F21. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த பாயிண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ ரெண்டு சார்ஜ் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு சார்ஜும் அட்ராக்ட் ஆக ரிப்பல் ஆகும். ஒரு சார்ஜும் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ரெண்டு ரிப்பல் ஆகுதுன்னா இது இதனால் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இது இதனால் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இது ரெண்டும் அட்ராக்ட் ஆகுதுன்னா இது இதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இது இதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் இன்னொரு சார்ஜினால் ஒரு சார்ஜும் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ரெண்டு சார்ஜுமே
ஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட் என்னன்னு நீ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஈக்குவல். இட் இஸ் கிவன் பை k இன்ட்டு q1 q2 பை r ஸ்கொயர். ஆனால் டைரக்ஷன் நீ பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக இருக்கும். இப்போ நீ இது பாசிட்டிவ் இது நெகட்டிவாக இருக்குன்னா பாசிட்டிவ் இந்த டைரக்ஷனில் இருக்குது, நெகட்டிவ் இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்கா. பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் ரெண்டு தள்ளும், பாசிட்டிவ் இந்த பக்கம் போகுது, நெகட்டிவ் இந்த பக்கம் போகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கா. நெகட்டிவ் இருந்தால் இட் டென்ஸ் டு ரிப்பல். ஆனால் அது லை ஆகிற லைன் என்னன்னு நீ திங்க் பண்ணிங்கன்னா லைன் ஜாயினிங் தோஸ் டூ பாயிண்ட் சார்ஜஸ். வெக்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா எகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், ஹோம்ஒர்க் போட்டு சின்சியராக வெக்டர்ஸ் படிக்கலைன்னா இந்த கிளாஸஸ் இஸ் ப்ரிட்டி மச் யூஸ்லெஸ். நீ புக்லேயே படிச்சுட்டு போயிடலாம் கம்முன்னு. நீட் போகலாம், இன்ஜினியரிங் போகலாம், எங்கே போகணுன்னாலும் ஐம் கிவிங் யூ ஃபண்டமெண்டல் ஆஃப் லேர்னிங். ப்ளீஸ் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, சரி, வேறு இன்னொரு கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் டிபெண்டிங் அப்பான் த லென்த் ஆஃப் த வீடியோ ஐ வுட் ஒர்க் இட் அவுட். எனக்கு எவ்வளோ நேரமாக வீடியோ எடுக்கிறேன்னு தெரியல. மேபி I'll finish this one and then we'll come back. ஓகே, அடுத்து இந்த கேவை பற்றி படிப்போம். ஜி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு வேல்யூ இருக்கும். ஜியோடைய வேல்யூ என்ன படிச்சிருப்பீங்க, 6.626 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் ஸ்கொயர் 11th படிச்சிருப்பீங்க. கேயோடைய வேல்யூ நீ பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9ன்னு சொன்னேன். என்னோடய யூனிட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோடைய யூனிட்டு நியூட்டனு, ஆர் ஸ்கொயரோட யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், கூலும் பவர் -2 வரும். ஸோ திஸ் இஸ் அ யூனிட் ஃபார் கே. ஸோ கேவை வந்து கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் as 1/4 πε0 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வாட் த ஹெல். ஜிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க, ஈஸியாக இருக்குது. கேக்கு ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா. இது என்னங்க சார், I hate this value. Why this? Okay, I'll take it to the next page. Maybe this is a big topic for you to understand. So, magnitude of force is given by k into q1 q2 by r square. Understand பண்ணிட்டோம். k உடைய வேல்யூ வந்து 9 × 10⁻9. யூனிட் என்ன, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், கூலும் பவர் -2. எப்படின்னு ஒர்க் பண்ணுது, இது கூலும்னா கூலும் இன்ட்டு கூலும் ஸ்கொயரு, இந்த பக்கம் போகும்போது இன்வர்ஸ் ஆகும், இது அப்படியே மேலே போகும், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். கேவோடைய யூனிட் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு ஒர்க் பண்ண முடியுதா. ஸோ இப்போ கே கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் as 1/4 πε0ன்னு சொல்கிறேன். இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் as ε0. இ மாதிரி போடணும். திஸ் இஸ் கால்டு ε0ன்னு சொல்கிறோம். நாட்டுன்றது இந்த ஜீரோவை தான் நான் நாட்டுன்னு சொல்கிறேன். ε0 இல்லை ε0 நான் சொல்கிறேன். ஓகே, ஒய் இஸ் திஸ் 9 × 10⁻, அங்கே 6.626ன்னு சொல்கிற மாதிரி ஏன் இது 9 × 10⁻9ன்னு போடாமல் இப்படி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இன் ஃபிசிக்ஸ் லேட்டர் அட்வான்ஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் வந்து நிறைய இடத்துல அந்த நம்பரோடைய மல்டிப்ளிகேஷன் வந்து, இப்போ நீ பைன்னு சொல்லுவேன், 22/7 அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் நீ வந்து பை அப்படின்ற வேரியபிள் நீ போட்டுட்ருக்கிறியே, ஏன்? பிகாஸ் அந்த பை வந்து இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். எப்படின்னா 2πr, அதாவது எந்த சர்க்கிளுக்கு நீ எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதனோட ரேடியஸ் இன்ட்டு 2 × 22/7 போட்டிங்கன்னா இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ த சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றதுனால அந்த 22/7 நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த நம்பருக்கு ஒரு நேம் கொடுத்துட்டோம் இல்லையா. இட் ஸோ ஹேப்பன் எப்சிலான்ற குவான்டிட்டி வந்து இன்னும் நீங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லாம் படிக்கும்போது பின்னாடி படிப்பீங்க. எப்சிலான்ற குவான்டிட்டி வந்து நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த வேல்யூவால் 4/π நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1 இன்வெர்ஸ் பண்ணுன்னா we will get 9 × 10⁻9. நீ ப்ராப்ளம் போடும்போது 9 × 10⁻9 எடுத்துக்கும். இதை வந்து அனதர் வேல எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இப்போ திஸ் எப்சிலான் இஸ் கால்ட் as பெர்மிட்டிவிட்டி. ஸ்பெல்லிங் கரெக்டாக எடுத்துக்கிறேன். பெர்மிட்டிவிட்டி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. பெர்மிட்டிவிட்டி in vacuum. ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ.
ஃபோர்ஸுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் வந்து வேல்யூ வந்து இதுதான். இந்த வேல்யூ வந்து திஸ் இஸ் இன் வேக்யூம். வேக்யூம் ஆர் ஏர். ஸோ ஏர்லேயோ இல்லை வேக்யூம்லேயோ நீ 2 சார்ஜை வைக்கும்போது அட்ராக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு தான் இந்த வேல்யூ. இதுவே நீ அந்த 2 சார்ஜையும் எண்ணெய்க்குள்ளேயோ தண்ணிக்குள்ளேயோ வேற ஒரு மீடியமில் வைக்கிறேன்னு வையேன், அப்போ வந்து ஃபோர்ஸ் குறையும் இல்லையா, அப்போ வந்து வேறு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த 9 × 10⁻⁹ நான் சொன்னது வந்து இட்ஸ் இன் வேக்யூம் ஆர் ஏர். வேக்யூம் ஆர் ஏரில் தான் மேக்ஸிமம் பாசிபிள் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா. மற்ற எல்லா மீடியமும் ஃபோர்ஸை வந்து குறைக்கும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் எக்ஸ்பிரஸ். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. கேவை வந்து 9 × 10⁻⁹ நம்ம வேல்யூ கொடுக்குறோம் இன் வேக்யூமில். திஸ் வேல்யூ கேன் ஆல்சோ பி ரெப்ரசன்டட் பை 1/4πε0ன்னு சொல்கிறோம். தட் ε0 இஸ் கால்ட் அஸ் பெர்மிட்டிவிட்டி. இந்த ε0 வேல்யூவை நீ நிறைய இடத்துல ஃபிசிக்ஸில் பின்னாடி பார்ப்ப. பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லைனா வேக்யூம்னு எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். அப்போ ε0 வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு நீ திங்க் பண்ணினா ε0 இஸ் ஈக்குவல் டு 1/4π × 9 × 10⁻⁹. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ போட்டிருப்பாங்களே, ஐ நெவர் ரிமெம்பர் திஸ் வேல்யூஸ், பட் 8.85 கால்குலேட்டர் வச்சு போட்டு பாருமா, இன்ட்டு 10⁻−12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் இன்வர்ஸ் மீட்டர் பவர் -2. ஏன் யூனிட் இப்படி மாறுதுன்றதும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேவோடைய யூனிட் நமக்கு தெரியும், அதை வச்சு ε0 யூனிட் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் நான் ஃபோர்ஸ் 2 சார்ஜுக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸை வந்து F12ன்னு சொல்கிறேன். இதை வந்து நான் வேக்யூமில் 2 சார்ஜ் வச்சுருந்தேன்னா 1/4πε0 இன்ட்டு Q1 Q2 /R² போடுவேன். இப்போ அனதர் டேர்ம் நான் வேக்யூமில் பண்ணாமல் வேற ஒரு மீடியமில் வைக்கிறேன் அப்படின்னா F12 ஈக்குவல் டு, இதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா F12 இஸ் ஈக்குவல் டு 1/4π ε0க்கு பதில் எப்சிலான் போடுவேன். எப்சிலான் Q1 Q2 /R² போட்டிருப்பேன். திஸ் இஸ் என்னன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். எந்த மீடியம் எடுத்துக்கிறியோ அந்த மீடியமுடைய பெர்மிட்டிவிட்டியை எப்சிலான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமா. 9 × 10⁻⁹ வந்து கான்ஸ்டன்ட். அந்த ரெண்டு சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் Q1 Q2 /R² வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு 9 × 10⁻⁹. அந்த 9 × 10⁻⁹ வந்து இந்த ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் நீ ஏர்லேயோ ஃப்ரீ ஸ்பேஸ்லேயோ பண்ணினா வரும். நீ சப்போஸ் தண்ணிக்குள்ளேயோ ஏதோக்குள்ளேயோ வச்சு பண்ணினா கொஞ்சம் அந்த கான்ஸ்டன்டோடைய வேல்யூ மாறும். அப்போ திஸ் ஃபார்முலா பிகம்ஸ் 1/4πε0 ஆயிரும். இங்கே வந்து ε0 வந்து ஃப்ரீ ஸ்பேஸ். எப்சிலான் ஆச்சுன்னா திஸ் இஸ் அந்த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ மீடியம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறியா. அப்போ ஒரு மீடியமுக்கும் பெர்மிட்டிவிட்டின்னு ஒரு வேர்ட் இருக்கும் இல்லையா. எந்த மீடியமில் நம்ம வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோமோ அந்த ஒரு மீடியமுக்கும் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வேல்யூ தனியாக இருக்கும். அப்போ ஒரு மீடியமுக்கும் பெர்மிட்டிவிட்டின்னு ஃபிசிக்ஸில் வேல்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆனால் ஃபிசிக்ஸில் ஏன் இந்த சாய்ஸஸ்லாம் இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சிம்பிள் தான். ஃபிசிக்ஸில் சர்டன் திங்ஸ் வந்து எவால்வ் பண்ணும்போது தே யூஸ் தோஸ் சாய்ஸஸ் டு டூ தட். அவ்வளோதான். இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குமானா இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னா தே டூ தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு மீடியமுடைய லிஸ்ட் நான் சும்மா போடுறேன். மீடியம் நேம், இங்கே போடுறேன் ரிலேட்டிவ். இது என்னன்னு வரேன் கொஞ்ச நேரம் புரியுங்க. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா. இப்போ
ஏரு, வாட்டர், ஆயில் இருக்குன்னா இந்த மாதிரி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூ இஸ் கால்ட் அஸ் எப்சிலான் ஆர்னு சொல்லுவாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க. ஒரு மீடியமுக்கும் எப்சிலான் ஆர்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? ஏருக்கு நீ பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், மற்றதுக்கு எல்லாமே 1.1, 1.2 இருக்கும். ஓகே, வாட் இஸ் எப்சிலான் ஆர்னு பார்த்தீங்கன்னா அந்த மீடியமோடைய எப்சிலான், அந்த மீடியமோடைய பெர்மிட்டிவிட்டி டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ எந்த மீடியம் இருக்கோ, இப்போ இங்கே இருக்குது நான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர் எப்படி சொல்லலாம்னா எப்சிலான் ஆஃப் ஏர், எப்சிலான் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டி ஈக்குவல் டு அந்த மீடியமோடைய பெர்மிட்டிவிட்டி, ஏரோடைய பெர்மிட்டிவிட்டி தான் எப்சிலான் நாட். அப்போ இது வந்து எப்சிலான் நாட் பை எப்சிலான் நாட்னு வரும். அதனால் இட்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் கேன் பி ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி எப்சிலான் ஆர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர் டிவைடட் பை எப்சிலான் நாட். இப்போ இதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்சிலான் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஆயில் கேன் பி டிஃபைன்ட் as பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஆயில் டிவைடட் பை எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்ன்றது என்ன? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லைனா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்கம். ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நமக்கு இந்த டேபிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் நீ நோட் பண்ணலாம், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். என்னென்னா நமக்கு உன் கையில் வேர்ல்டில் எல்லாத்துக்குமே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சார்ஜஸ்க்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும், எக்ஸ்ப்ளனேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கையில் ஒரு டேபிள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த டேபிள் எப்படி இருக்குன்னா மீடியம் நேம் இருக்குது, உலகத்தில் இருக்கிற ஆல் பாசிபிள் மீடியம், எல்லா மீடியமும் நான் கொடுத்துட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் பை த வே இந்த வேல்யூஸ் எல்லாமே அக்யூரேட் வேல்யூஸ்லாம் கிடையாது, சும்மா போகஸ் வேல்யூஸ் நானே போட்டிருக்கேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கேன். இந்த வேல்யூஸை ரியல் வேல்யூ நினச்சி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாது. ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் அன் அப்ராக்சிமேட் வேல்யூ ஹியர். அப்ராக்சிமேட் வேல்யூ கூட இல்லை, ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் அ ரேண்டம் நம்பர்ஸ் ஹியர் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். தோஸ் ஆர் நாட் த ரியல் வேல்யூ. பின்னாடி ரியல் வேல்யூ வச்சு டேபிள் கூட காமிக்கிறேன். உன் கையில் ஒரு சார்ட் இருக்கும், அந்த சார்ட் என்ன இருக்குன்னா எல்லா மீடியமோடைய பேர், மீடியம்ன்றது என்ன சொன்னேன், அந்த 2 சார்ஜஸ்க்கும் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எந்த மீடியம்குள்ளே நடக்குது. இப்போ இங்கே நான் பண்ணுறேன்னா ஏர் இல்லை ஃப்ரீ ஸ்பேஸில் பண்ணுறேன்னு அர்த்தம். தண்ணிக்குள்ளே அந்த 2 சார்ஜை வச்சேன்னா வாட்டரில் வச்சு பண்ணுறேன்னா, ஆயிலுக்குள்ளே வச்சு பண்ணுறேன்னா அந்த மீடியமில் பண்ணுறேன்னு இருக்கும். எல்லா மீடியமுக்கும் ஒரு சார்ட் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். அந்த சார்ட் எதை குறிப்பிடுதுன்னா எப்சிலான் நாட்டை குறிப்பிடுறது இல்லை, ராதர் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியை குறிப்பிட்டு அந்த சார்ட் கொடுத்துருக்கேன். எப்சிலான் ஆரை குறிப்பிட்டு உனக்கு ஒரு சார்ட் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ இந்த சார்ட்டை வச்சு நீ வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நீ என்ன பண்ணுவ, ஃபோர்ஸ் கேன் பி ரிட்டன் as 1/4π. நமக்கு எப்சிலான் அந்த மீடியமில் ஆயிலில் நீ பண்ணுறீன்னா எப்சிலான் ஆஃப் ஆயில் வேணும் இல்லையா, ஆயில் இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை R² எடுத்துப்பேன். இப்போ இந்த எப்சிலான் ஆயிலோடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியுமான்னு பார்த்தா தெரியாது. ஏன் தெரியாது? எப்சிலான் ஆரோடைய வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க நமக்கு 1.2ன்னு. எப்சிலான் ஆயிலோடைய வேல்யூ நமக்கு தெரியணும். அப்போ அந்த எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆயில் டிவைடட் பை எப்சிலான் நாட் இல்லையா, கரெக்டாக? இப்போ எப்சிலான் ஆரோடைய வேல்யூ இல்லை 1.2, எப்சிலான் ஆயில் இஸ் ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு எப்சிலான் நாட்டோடைய வேல்யூ எங்கே தெரியும் உனக்கு? ஏற்கனவே இங்கே நம்ம கண்டுபிடிச்சோமா, 8.85 இன்ட்டு 8.85 இன்ட்டு 10⁻⁻12 போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். இப்போ நீ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேபிளை வச்சு நீ கொண்டு வருவேன். இப்போ நான் உனக்கு 3 டெர்மினாலஜி கொடுத்துருக்குமா. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நீ ஏரில் வைக்கும்போது 9 × 10⁻9 எடுத்துக்கலாம். நீ ஆயிலில் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு எப்சிலான் இருக்கும், எப்சிலான் நாட்டுக்கு பதில் எப்சிலான் போட்டுப்பேன். அந்த எப்சிலானை எப்படி கண்டுபிடிப்பேன்னா எப்சிலான் உனக்கு டைரெக்டாக கொடுக்கல, உங்கள்கிட்ட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து ஏங்க சார் இப்படி போட்டிருக்காங்கன்னு நீ பார்த்தீங்கன்னா த நம்பர்ஸ் ஆர் குவைட் ஈஸி டு நம்பர். 1.2 டைம்ஸ் 3.2 டைம்ஸ் அந்த வேல்யூ அப்படி வரும். ஸோ 8.85
எத்தனை மடங்கு 1.25 டைம்ஸா 3 டைம்ஸா 4 டைம்ஸா அந்த பெர்மிட்டிவிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுக்குறாங்க. ஸோ உனக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மீடியம் நேம் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியோட டேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு அந்த மீடியமோடைய எப்சிலான் நீ கண்டுபிடிக்க தெரியணும். இதை திருப்பி இந்த வீடியோவை பாருங்கள். இந்த இடத்துல புரியலன்னா திருப்பி கொஷின் கூட பண்ணுங்கள். ஆனால் ஒரு 4-5 டைம் பார்த்துட்டு புரியலாம் கொஷின் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட கொடுக்குறது எப்சிலான் ஆரோட வேல்யூ. எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த மீடியமையும் வேக்யூமில் அதையும் வச்சு அவங்க ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து இதில் ஒரு விஷயம் நீ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வரலாம். எப்சிலான் ஆர் is always greater than 1. How? Okay. அப்போ 2 சார்ஜ் இது எப்படி கிரேட்டர் தென் 1 லாஜிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 சார்ஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். 2 சார்ஜும் ரிப்பல் பண்ணுது வித் ஃபோர்ஸ். 2 பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏரில் நான் இது வச்சுருக்கேன். இப்போ என்ன இருக்கும்? ஏரில் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸோடைய வேல்யூ இருக்குமா? இதை எடுத்து நான் தண்ணிக்குள்ளே வைக்கிறேன். அப்போ ரிப்பல் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குமா குறையுமா? ஓகே, ஏரை விட வேக்யூமை விடுவோம். ஏரு வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல்னு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ரிமெம்பர் தட். ஓகே, ஏரை விடையோ இல்லை வேக்யூமை விடையோ மற்ற இடத்துல எல்லாமே ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தானே இருக்கும். இது ரெண்டும் ரிப்பல் பண்ணுதுன்னா காற்றுல அதிகமாக ரிப்பல் பண்ணும். தண்ணிக்குள்ளே கொண்டு போய் முக்கிய வச்சுன்னா மெதுவாக தான் ரிப்பல் பண்ணும். ஏன்னா தண்ணியை கடந்து போகுது இல்லையா அந்த ஃபோர்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும். ஸோ மற்ற மீடியமில் எல்லாமே ஃபோர்ஸ் வந்து குறையுது. ஃபோர்ஸ் குறையுதுன்னா ஃபோர்ஸுக்கும் கேவுடைய வேல்யூ என்ன? 1/4πε0 இல்லையா? 4πε0. ஃபோர்ஸ் குறையணுன்னா கேவுடைய வேல்யூ என்ன ஆகணும்? குறையணும். கேவுடைய வேல்யூ குறையணுன்னா எப்சிலானோட விட அதிகமாக இருந்தால் தான் கே இஸ் டிஃபைன்ட் பை 1/4π. கேவுடைய வேல்யூ நமக்கு குறையணுன்னா எப்சிலானோடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ எப்சிலானாட்டை விட அதிகமாக வேல்யூ நமக்கு இருக்க தான் கேவுடைய வேல்யூ வந்து குறையும். கேவுடைய வேல்யூ குறைஞ்சால் தான் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ எப்சிலான் ஆர் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 இருந்தால் தானே இந்த ஹோல் சினாரியாவும் பாசிபிள். டேக் யுவர் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். திருப்பியும் நான் சொல்கிறேன், ஃபோர்ஸ் வந்து மீடியமில் வைக்கும்போது குறையும். ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பெர்மிட்டிவிட்டி இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் குறையுதுன்னா பெர்மிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி போட்டிங்கன்னா ஆல்வேஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் 1. 1 வந்து இட்ஸ் ஃபார் ஏர். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் வந்து என்ன? எப்சிலான் நாட். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் வந்து 1. ஏன் 1? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி பை டெஃபினிஷன் வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ மீடியம் டிவைடட் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர். இங்கே ஏருக்கான ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் டிவைடட் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் which is equal to 1. I hope you understand this point very clearly. ஓகேவா? ஓகே. இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? நாளைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போடலாம். ஐ ரியலி வாண்டட் டு ஒரு 15 பேஜஸ் பக்கம் முடிக்கலான்னு பார்த்தேன். பட் டைம் கன்ஸ்டன்ட் இருக்குது, லாங் வீடியோவாக போகுது. அதனால் டுமாரோ வில் லுக் அட் த டிஃப்ரெண்ட் திங்ஸ். ரைட் நவ் வில் டூ அனதர் திங். புக்கில் இருந்து உங்களுக்கு சம்மரி கொடுக்குறேன். நீங்கள் எது வரைக்கும் படிக்கணுன்றதை பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, I'll give a புக்கில் எப்படி படிக்கிறது இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் தட் வே. ஓகே. ஓகே, இங்கிறது வாங்கம்மா. ஸோ இந்த இடத்துல தே ஹாவ் கிவன் இன்ட்ரொடக்ஷன் ஃபார் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சொல்லுவாங்க. இட்ஸ் இன்ட்ரடக்ஷன் டாபிக் தான். நீ படித்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா என்ன, அந்த 2-3 விஷயம் வந்து நமக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் படித்தே பார்த்துக்கலாம், அதில் ஒன்றும் இல்லை. இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜிங் வந்து இந்த க்ரீக்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஹோல் ப்ராசஸில் வந்து ரப்பர் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகி கிளாஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அட்ராக்ட் ஆகுது. ரப்பர் நெகட்டிவ் சார்ஜ் இன்னொரு நெகட்டிவ் ஆச்சா இதிலேருந்து என்னென்ன கன்க்ளூஷன் வந்தாங்க அப்படின்றது இந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் ஆஃப் ரப்பர் ராட் அண்ட் தட் ஆஃப் த கிளாஸ் ராட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். Charged rubber rod repels
another charged repel rod which implies like charges repel, unlike charges attract. இந்த பாயிண்ட்டை பற்றின கன்க்ளூஷன் வந்து இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. இப்போ this paragraph ends with ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. சார்ஜிங் ஆஃப் த ஆப்ஜெக்ட் த்ரூ ரப்பிங், ரப் பண்ணி சார்ஜ் பண்ணனா அதுக்கு பேர் ஃப்ரிக்ஷன் மூலயமா சார்ஜ் பண்ணனா தட் டைப் ஆஃப் சார்ஜிங் இஸ் கால்ட் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க. பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ், இது வந்து ஃபண்டமெண்டல் சார்ஜஸ், அந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல கன்சர்வேஷன் ஆஃப் த சார்ஜ், நம்ம ஏற்கனவே சார்ஜஸ் கேன் நெவர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் அந்த டைப் பார்த்தோம் இல்லையா. ஹோல் யூனிவர்ஸோடைய சார்ஜ் வந்து நியூட்ரலாக இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இங்கேயும் அங்கேயும் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்து குவான்டைசேஷன் சார்ஜ், ஒரு மினிமம் டினாமினேஷன் இருக்கும், அந்த டினாமினேஷன் வகையில் தான் நமக்கு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. இதை பற்றி படிச்சிருப்போம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ண ஒரு கூலும் சார்ஜ் ஒரு இது ஆயிருக்குன்னா எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தால் ஒரு கூலும் சார்ஜ் ஆகிருக்கும், அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறது அதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கூலும்ஸ் லாவை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து கூலும்ஸ் லாவோடைய டைரக்ஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து கேவோடைய வேல்யூ பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருப்பாங்க. என்னென்னா Q1 Q2 ஒரு கூலும்க்கு நீ வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் வரும், ஒரு கூலும் சார்ஜுக்கும் ஒரு கூலும் சார்ஜுக்கும், பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ, அதுக்கு இடையில் இருக்க ரெப்பல்ஷனோ அட்ராக்ஷனோ உடைய மேக்னிடியூட் நீ போட்டீங்கன்னா என்ன ஆகும், கே வேக்யூமில் பண்ணுறேன்னா 9 × 10⁹ இன்ட்டு 1 × 1 டிவைடட் பை 1 மீட்டரில் வச்சுருக்கீங்கன்னா 1 × 1 ஆயிரும், 1 ஸ்கொயர் ஆயிரும், 1 ஆகிடும். அப்படி பார்க்கும்போது 9 × 10⁹ நியூட்டன் வருது இல்லையா. அப்போ இதனுடைய ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட் பார், 9 × 10⁹ என்ன, 9க்கு பக்கத்தில் 9 ஜீரோ போட்டுக்கும், மில்லியன் வருதா, வாட் எவர் இட் இஸ், அந்த 9 ஜீரோ நீ போடுற இல்லையா, அந்த 9 ஜீரோ ஃபோர்ஸ் இருக்கும் 1 கூலும் சார்ஜுக்கு. அப்போ அது வந்து எனார்மஸ் ஃபோர்ஸ். அதனால் நம்ம அந்த மாதிரி ஃபோர்ஸை நம்ம டீல் பண்ணுறதில்ல. டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து மைக்ரோ கூலும் சார்ஜ் தான் நம்ம வச்சு டீல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த இடத்துல பெர்மிட்டிவிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. இதை கிளியராக அங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ கொண்டு வா. அடுத்து இந்த இடத்துல வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனையும் இதையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய கம்பேரிசனில் முக்கியமான பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து நியூட்டன் லாவும் கூலும்ஸ் லாக்கும் ஒரு பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நியூட்டன்ஸ் லா வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், கூலும்ஸ் லா கேன் பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ். அடுத்து வந்து கிராவிடேஷனல் கான்செப்ட் ஜியும் கேவையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து மீடியமை பொறுத்து கிராவிடேஷனில் மாறுறது இல்லை, ஏன்னா ஜிக்கு ஒரே வேல்யூ தான். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் கேக்கு 1/4πε0 பண்ணும்போது மீடியமை பொறுத்து அந்த வேல்யூ மாறுது இல்லையா, ஃபோர்ஸு, அந்த பாயிண்ட்டை பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து இந்த பாயிண்டில் வந்து இப்போ வந்து நமக்கு நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து மோஷனில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குன்னா எப்போவுமே ஒரே மாதிரி அந்த லாவை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் சார்ஜஸ் அண்ட் ரெஸ்ட்டுக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் லேர்ன் பண்ணியிருக்கோம். 2 சார்ஜை நீ பக்கத்தில் எடுத்து வச்சுன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் சார்ஜஸ் அட் ரெஸ்ட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். சார்ஜ் வந்து மூவ் ஆகும்போது அனதர் ஃபோர்ஸ் வரும், லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் வரும். இதை பற்றி நம்ம வந்து 4th லெசனில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்லி ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிசம்னுடைய நிறைய டாப்பிக்கே வந்து மோட்டாரோடைய ஃபண்டமெண்டலில் அந்த பிரின்சிபலில் வரும். அந்த மாதிரி இன்னும் அடிஷ்னல் ஃபோர்ஸும் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருப்போம். லாரன்ஸ் ஃபோர்ஸை பற்றி நம்ம அந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் மட்டும் இல்லை, சார்ஜ் வந்து மூவ் ஆகும்போது வேறு ஃபோர்ஸும் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், கூலும் ஃபோர்ஸையும் தாண்டி வேறு ஃபோர்ஸும் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து R12 = -R12 வர்றதுனால ஆல்வேஸ் F12 = -F12 நாம் ஏற்கனவே படித்த அந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இந்த பேராகிராஃபில் என்ன பண்ணியிருப்போன்னா, நம்ம இப்போ லாங்கர் டிஸ்டன்ஸ் நம்ம போகும்போது ஒரு சார்ஜை வந்து நம்ம பாயிண்ட் சார்ஜாக எடுத்துக்கலாம். ஓகே, ஐ எக்ஸ்பிளைன் திஸ். இப்போ நீ வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் இப்போ நீ எர்த்துக்குள்ளேயே இருந்து 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு நியூட்டனில், இது 100 கிலோகிராம் ஆப்ஜெக்ட்டு, ஒரு 0 கிராவிட்டி பொசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இது வந்து 100 கிலோகிராம் ஆப்ஜெக்ட்டு, இது வந்து 200 கிலோகிராம் ஆப்ஜெக்ட்டு, இது ரெண்டுக்கும் இடையில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்ப. ஆனால் இதே லாஜிக்கை நீ என்ன பண்ணுன்னா, இதுக்கும் எடுக்கும்போது மாஸ் ஆஃப் த எர்த்துக்கும் சன்னுக்கும் எடுக்கும்போது நீ எப்படி எடுத்துப்பேன்னா, மாஸ் ஆஃப் த எர்த்துக்கும் மாஸ் ஆஃப் த சன்னுக்கும் போட்டு இந்த கால்குலேஷன் போடுவேன். இந்த இடத்துல நீ என்ன பண்ணுறேன்னா, அந்த லாங்கர் டிஸ்டன்ஸ் நீ போகும்போது எல்லாமே நீ என்ன பண்ணுற, யூ கன்சிடர் சன்னை ஒரு பாயிண்ட்டாகவும்
இதை ஒரு பாயிண்ட்டாகவும் எடுத்து நீ பண்ணிக்கல. பூமிக்குள்ளேருந்து பார்க்கும்போது இங்கே இருக்கிற 200 கிலோ ஆப்ஜெக்ட்டும் இது ரெண்டும் நீ பாயிண்ட் சார்ஜாக வைக்கிற. இந்த டிஸ்டன்ஸில் நீ 2 ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்து இதுக்கு நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்ச. இதுவே சன்னுக்கும் எர்த்துக்கும் பார்க்கும்போது ஏதோ ரொம்ப தூரத்தில் கடவுளுடைய பார்வையிலேருந்து இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிற இல்லையா? அதே பிரின்சிபல் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுது. நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது ஒரு பெரிய சார்ஜஸை பாயிண்ட் சார்ஜாக எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட்டு, இதை ஒரு பாயிண்ட், சென்டரில் ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சு நீ இந்த லாவை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பாயிண்ட் படித்து பாருங்கள், புரியும். ஐ ஹோப் இது வரைக்கும் படிங்க. இது வரைக்கும் இந்த 8 ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். இதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு போட்டுட்டு அடுத்து ஒரு 2-3 டாபிக்ஸ் ஐ கீப் ஆன் டீச்சிங் திஸ் டாபிக்ஸ். ஒரு 1 hour மார்க் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் பிரேக் பண்ணுறேன். கீப் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங். ஐ எக்ஸ்பெக்ட் பார்ட்டிசிபேஷன், more level of participation in this group. கொஞ்சம் டிஸப்பாயிண்டட் வித் த ரிசல்ட்ஸ் தான். அனதர் திங் வந்து இன்னொன்று சொல்கிறோம். ஐ திங்க் ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஏன் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களுடைய ஆன்சர் வந்து உங்களுடைய பியர்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீஸ் பண்ணுறாங்க, பெரிய படிக்கிறோன்னா நீ போஸ்ட் பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுறாங்க, அதனால் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. திஸ் இஸ் கால்ட் பியர் ப்ரெஷர். யூ ஷுட் நாட் ஹீட் டு peer pressure. நீ எப்படி வாழணுன்ற உரிமை உனக்கு இருக்குது. உனக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னு ஆசை இருந்தால் பண்ணு, உனக்கு பண்ணணும்னு இருந்தால் பண்ணு. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை டீஸ் பண்ணுவாங்கன்னு நீ ஒர்க் பண்ணவும் தேவையில்லை. இல்லை சார் நான் அப்புறம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னை எல்லாருமே சேர்ந்து ஓட்டுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு நீ ஃபீல் பண்ண, எனக்கு அதுக்கு பண்ண விருப்பம் இல்லைன்னா, இஃப் யூ வாண்ட் யூ டு சப்மிட் அசைன்மெண்ட் பண்ணுன்னா எனக்கு ப்ரைவேட் மெயில் கூட பண்ணுங்க. நீ உனக்கு அந்த குரூப்பில் போடுறதுக்கு இன்டிமிடேட்டிங்காக இருந்ததுன்னா உன்னுடைய அசைன்மெண்ட்ஸோ ஒர்க்கோ நீ ப்ரைவேட்டாக கூட எனக்கு அனுப்பலாம். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. பட் நல்லது தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்றவங்க நம்மளை மேலே எடுத்துகிட்டு போகணும், நம்மளை கீழே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி படிக்கணும் அப்படின்னு உலகத்தில் நடக்கிறது வந்து இட்ஸ் அ குட் திங். நம்ம எதையுமே கற்றுக்கக்கூடாது, இதுதான் கூல், இதுதான் ரைட்டுன்னு சொல்கிறது எல்லாமே ராங். இது வந்து ஒரு ஸ்டேஜில் ஸ்கூல் ஸ்டேஜை தாண்டிட்டு நீ புரிஞ்சுப்ப. பட் அஸ் ஆஃப் நவ் வந்து யாராவது பியர் ப்ரெஷர்னால அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண முடியல, யோசிக்கிறீங்க, எம்பாரசிங்காக இருக்குன்னு நீ விருப்பப்பட்டீங்கன்னா, எஸ்பெஷலி பாய்ஸ் தட் ஐம் டாக்கிங் அபவுட், யூ கேன் சப்மிட் யுவர் அசைன்மெண்ட்ஸ் த்ரூ submit your assignments privately. Okay, I think otherwise I'm good to go for today. Take care and have a great day. Be kind to one another. I'll see you on the next class. Take care. Bye.